ஓகே சார், ஸ்க்ரீன் விசிபிளா? என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்களா சார்? தெரியுது சார். சூப்பர். ஓகே. சரிங்க சார். இதுதான் நான் அந்த அப்லோட் பண்ண மெட்டீரியல். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அன்னைக்கு லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் எப்படி எழுதணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கும்? பார்த்தீங்களா? ஒரே நிமிஷம் சார், ஒரு 1 மினிட். ஹலோ சார், கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார். சரிங்க சார். ஓகே. ஆக்சுவலா சார், இது வந்து ஆக்சுவலா போனோஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். நான் என்னோட இதை காமிச்சிருக்கேன், ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்க நம்ம காலேஜில் வந்து தான் வாங்கணும். இப்போதைக்கு இதை பற்றி நோ நீட் டு வரி. சரிங்களா? ஸோ இந்த இதை வந்து நம்ம காலேஜில் வந்து வாங்கிக்கிறோம். செகண்ட் வந்து இது ஆக்சுவலாக பேக் சைடு எடுத்திருக்காரு. அதோட பேக் சைடு தேவையில்லை. கண்டென்ட் ஷீட்னு ஒன்று போடணும். இதுவும் நம்ம காலேஜில் தான் வாங்குவோம். சரிங்களா? இதில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்பரு, நேம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட், பேஜ் நம்பரு, எக்ஸ்பெரிமெண்ட், சப்மிஷன் டேட்டு, ரிமார்க்ஸ், இந்த ரிமார்க்ஸில் சைன் போடுவோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த டேட்டு இதெல்லாம் வந்து நான் பின்னாடி நான் சொல்றேன். சரிங்களா? இதுல இருக்க எல்லா ப்ரோக்ராமும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சரிங்களா? இந்த எம்டி ஸ்பேஸ் ஏன் வருது அப்படின்னா, இது அவர் பேக் சைடு எடுத்திருக்காரு, தேவையில்லை ஆக்சுவலா. ஓகே. இப்போ நீங்க இப்போ இதுதான் சொன்னேன். இப்போ இதை வந்து நீங்க பேஜ் நம்பர் 1 எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பேஜ், இதான் பேஜ் நம்பர் 1 அப்படின்னா, பேஜ் நம்பர் 2ல இந்த ஃப்ளோ சார்ட் வரணும். ஓகேங்களா? இந்த ஃப்ளோ சார்ட் வரணும் பேஜ் நம்பர் 2. அதாவது ஒரு A4 சீட் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் சீட்ல பேஜ் நம்பர் 1ன்னு போட்டுக்கோங்க. மேல இங்க வந்து 1ன்னு போட்டுக்கோங்க. 1க்கு அடுத்து பாத்தீங்கன்னா பேக் சைடு, 1ஓட பேக் சைடுல ஃப்ளோ சார்ட் வரணும். தேர்ட் பேஜ் நம்பர் 3ல வந்து நீங்க இந்த மாதிரி எழுதணும். எக்ஸஸ் நம்பர் 1A எழுதிக்கணும். டேட் மட்டும் போட்டுக்கோங்க. டேட் மென்ஷன் பண்ண வேணாம், இப்போதைக்கு அப்படியே விட்டுருங்க. இதே தான் அப்படியே ப்ரோக்ராம், இந்த டைட்டில் எழுதணும், எய்ம் எழுதணும், அல்காரிதம் எழுதணும். அண்ட் தென் கடைசி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இது 3யா, இது ஆக்சுவலா பேஜ் நம்பரோட எழுதிருக்காங்க. ஓகே, இது 3, இது பேஜ் நம்பர் 4, அப்போ எம்டியா விட்டுருக்காரு. பேஜ் நம்பர் 6, ஆக்சுவலா பேஜ் நம்பர் 5 இங்க போட்டுருக்காரு பாருங்க, சைட்ல போட்டுருக்காரு பாருங்க, இதான் பேஜ் நம்பர். ஓகே, பேஜ் நம்பர் 5ல வந்து இந்த பிரிண்ட் அவுட்டை எடுக்க சொல்ல, இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா போன தடவை நம்ம காமிச்சிருந்தோம். ஸோ அடுத்த பக்கம் கடைசி பக்கத்துல வந்து இது அதோட பிரிண்ட் அவுட்டோட பேக் சைடு பேஜ் நம்பர் 6 தேவையில்லை. 7ல வந்து ரிசல்ட் போட்டு முடிச்சிருக்காரு. ஸோ இங்க என்ன இருக்கோ அப்படியே நீங்க எழுதணும். ஆனா இந்த ப்ரோக்ராம் மட்டும் இவங்க எழுதிருக்க ப்ரோக்ராம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும் நம்ம பண்ணதோட. என்ன ரீசன் அப்படின்னா, இவங்க யூஸ் பண்ண கம்பைலர் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் ஒன், நம்ம யூஸ் பண்ற கம்பைலர் டிஃபரெண்ட். சரிங்களா? இவங்க எப்படி இருக்கும் கம்பைலர் பாத்தீங்க அப்படின்னா, இவங்க நார்மல் சி பிளஸ் கம்பைலர், டர்போ சி பிளஸ் பிளஸ் கம்பைலர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து நம்ம காலேஜில் இருக்கிற கம்பைலர். பட் ஆனால் நம்மளுக்கு இப்போ இந்த தடவை ஆன்லைன்ல பண்றதுனால, ஸோ நம்ம ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்றதுனால இந்த ப்ரோக்ராம் வரும். ஸோ இதுல வந்து நீங்க சார் சொன்னார் பாத்தீங்களா, இந்த உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அனுப்பியிருப்பேன், அதை நீங்க டைப் பண்ணிருப்பீங்க அந்த ஆன்லைன் கம்பைலர்ல. அதுல இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி நீங்க இந்த ப்ரோக்ராம் எழுதி அந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணணும். அவுட்புட்டை வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த அவுட்புட்டா போடணும். போன தடவை நேற்று கிளாஸ்ல காமிச்சார், போன தடவை அதையும் கூட நான் ரெக்கார்டட் வீடியோல காமிச்சிருக்கேன், கூகுள் கிளாஸ் ரூம்ல, நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம். சரிங்களா சார்? இப்போ இந்த மாதிரி இதுல இருக்க எல்லா ப்ரோக்ராமுக்குமே எழுதணும் சார். இதுல உங்களுக்கு என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா, ஒன்லி திங் அந்த ப்ரோக்ராம் இந்த பிரிண்ட் அவுட் மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த பிரிண்ட் அவுட் வந்து அவங்க வேற கம்பைலர்ல பண்ணாங்க, இது வந்து நீங்க வேற கம்பைலர்ல பண்றீங்க. ரிமைனிங் எல்லாமே சேம் இஸ். இது ஃபுல்லாவே நீங்க எழுதி முடிக்கணும். நீங்க உங்க டைம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ எழுதி முடிச்சிருங்க. இது எழுதி முடிச்சிட்டா போதும். உங்களுக்கு அடுத்து எழுதுறதே இருக்காது. அசைன்மெண்ட், டெஸ்ட், சப்மிஷன் அது மாதிரி எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஸோ இதை மட்டும் தான் எழுத போறோம். இதை மட்டும் எழுதி முடிச்சிட்டாலே போதும். நீங்க டெர்மினல் எக்ஸாமினேஷன் வர்றப்ப நீங்க யூனிட் சப்மிட், இதை வந்து அப்படி இது A4 சீட்ல எழுதுங்க.
சரிங்களா. இந்த மாதிரி பேஜ் நம்பர் பார்டர்லாம் போட்டு எழுதணும், கொஞ்சம் நீட்டா எழுதணும். ஒன்லி யூஸ் ப்ளூ பென் அண்ட் தென் பிளாக், மேபி இந்த ரெட்டு கலரு அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். நீங்க வெறும் ப்ளூ பென் இல்லைன்னா பிளாக் பென் அந்த மாதிரி கூட எழுதுங்க, வேற எதுவும் தேவைப்படாது. சரிங்களா. ஸ்கெட்சில் கலர் கலராக எழுதணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. பார்க்க ரீடபுளாக இருக்கணும், கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க, அவ்வளோதான். அடிச்சு அடிச்சு எழுதாதீங்க, ஏன்னா இது ரெக்கார்டு. நீட்டாக எழுதுங்க. இந்த A4 சீட்டை நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. அதாவது நான் எழுதிட்டேன் அப்படிங்கிறத சுருட்டி வச்சிருறது, மடக்கி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் மடக்கவே கூடாது. அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இதில் சப்போஸ் நீங்கள் இதை ப்ராப்பராக இது எழுதல, ஏன்னா இதுக்கு மார்க் இருக்குது இந்த ரெக்கார்டுக்கு. நீங்கள் சரியாக எழுதலை அப்படின்னா நான் திருப்பி கிழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எழுத சொல்வேன். அந்த மாதிரி பண்ணிட வேண்டாம். ஸோ இதில் இருக்கிற மாதிரி சிட்டிஸ் அப்படியே எழுதுங்க. அண்ட் தென் இதை கொஞ்சம் என்ன சொல்றது, நீட்டா மெயின்டைன் பண்ணுங்க, கொஞ்சம் தண்ணியில போடாம அது மாதிரி பாத்துக்கோங்க. இதுல இருக்கிற எல்லாமே நீங்க எழுதி முடிக்கணும் சார். இது ரொம்ப ஈஸி தான், ஏன்னா ப்ரோக்ராம் தான் இருக்கிறதுலே பெருசு. நீங்க ப்ரோக்ராம் நான் எழுத வேணாம்னு சொல்லிட்டேன், அப்போ ஒன்லி இந்த டிராயிங் இந்த வரையறதா வரும். இதே தான் டெர்மினல் எக்ஸாமினேஷனுக்கும் இந்த ஃப்ளோ சார்ட்லாம் வரையணும் சார். இதில் ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ளோ சார்ட்லாம் நாங்கள் எதுவும் சொல்லி தர போகிறது கிடையாது. இதை நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இந்த கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுங்களேன். அதாவது எப்படி கேட்பாங்கன்னா, எக்ஸிக்யூட் தி ப்ரோக்ராம் டு பிரிண்ட் தி டேஸ் ஆஃப் எ வீக் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருவாங்க. அதான் உங்க ப்ரோக்ராம். டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் ஞாபகம் வரணும். 2B, ஓகே 2Bல வந்து அப்போ எய்ம்னா இதான் எழுதணும், அல்காரிதம்னா இப்படி தான் எழுதணும், ஃப்ளோ சார்ட் இந்த ஃப்ளோ சார்ட் வரணும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நீங்க ரிமெம்பர் பண்ணி தான் எழுதுற மாதிரி இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக அதெல்லாம் நடத்த மாட்டோம். ஸோ ஆஃப்டர் தட் இந்த சைடு ரிசல்ட் இதெல்லாமே ஒரே மாதிரி எழுதிக்கலாம். நீங்க ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா, the program has been compiled successfully and linked to form an executable file and the derived results has been. இதுவே வந்து எல்லாத்துக்குமே ரிசல்ட் எழுதிக்கலாம். ரிசல்ட் காமன், எல்லாத்துக்குமே இதே மாதிரி ரிசல்ட் எழுதிக்கலாம். எய்மும் கூட பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அந்த ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்கோ, இப்போ பாருங்களேன், ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் இருக்குல்ல, வெதர் கிவன் நம்பர் இஸ் டிவிசிபிள் ஆர் நாட். அது வந்து நீங்க முன்னாடி டு ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் வெதர் கிவன் நம்பர் இஸ் டிவிசிபிள் ஆர் நாட், அது அப்படியே கூட எழுதிக்கலாம். சரிங்களா. ஸோ அந்த கொடுத்துருக்க கொஸ்டினவே யூனிட் ரைட் அஸ் எய்ம். ரிசல்ட் வந்து அந்த மேலே காமிச்சாலும் அதே மாதிரி எழுதலாம். அல்காரிதமும் ஃப்ளோ சார்ட் மட்டும் தான் டிஃபர் ஆகும். ப்ரோக்ராம் நீங்க போடணும். இந்த மூணுமே பண்ணணும். இது ஆக்சுவலாக உங்களுக்கு 50 மார்க் இருக்கும் ஒரு கொஸ்டின், ஒரு ப்ரோக்ராம் 50 மார்க் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ ஸ்பிளிட் அப், லைக் எய்முக்கு 5 மார்க்கு, ரிசல்ட்டுக்கு 5 மார்க்கு, ரிமைனிங் இது ஐ மீன் அதாவது ஃப்ளோ சார்ட்டுக்கு ஒரு 5 மார்க்கு, அல்காரிதம் 5 மார்க் போட்டு வைப்பாங்க. ப்ரோக்ராமுக்கு தான் 30 மார்க் வரும். நீங்க ப்ரோக்ராம் 30 சென்ஸ் அதை வந்து நீங்க கரெக்டா எழுதணும். அதை நீங்க கம்பைலர்ல போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் காமிக்கணும். இது பண்ணாதான் ஒரு 30 மார்க், விச் மீன்ஸ் நீங்க 2 ப்ரோக்ராம் அவுட்புட் காமிச்சாதான் பாஸ், இல்லாட்டா ஃபெயில். சரிங்களா. ஸோ எப்படியாவது 2 ப்ரோக்ராம் வந்து நீங்க அவுட்புட் காமிச்சே ஆகணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் பண்றது. ஸோ இதை வந்து கொஞ்சம் எழுத ஆரம்பிங்க. அனதர் திங், இதை வந்து நீங்க ரெக்கார்டுக்கு எழுதுங்க. இன்னொரு ஒரே ஒரு அப்சர்வேஷன் நோட் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு அப்சர்வேஷன் நோட் நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அப்சர்வேஷன் நோட், அந்த அப்சர்வேஷன் நோட்ல வெறும் ப்ரோக்ராம் மட்டும் கைப்பட எழுதுங்க. ஏன் கையில் எழுத சொல்றோம் அப்படின்னா, நீங்க கையில எழுதுனாதான் மிஸ்டேக்ஸாவோட எழுதுவீங்க, அப்பதான் தப்பா வரும். நீங்க இந்த பிரிண்ட் அவுட்ல எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தப்பா இருக்கும். நீங்க அதை பார்த்து எப்படி டைப் பண்ணுவீங்க, எழுதுனாதான் அந்த மிஸ்டேக்ஸ் வரும். நீங்க டெர்மினல் எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னா முதல் இடத்துல ப்ரோக்ராம் எழுத சொல்லுவோம். எழுத சொல்லிட்டு நீங்க கரெக்டா எழுதி தெரிஞ்சாதான் ஒரு சிஸ்டத்தை அலோவ் பண்ணுவோம். நீங்க எழுதுனது தப்புன்னு சொல்லிட்டா இந்த கரெக்ஷன் பண்ணுங்க, நீங்க என்ன ப்ராப்ளம் பாருங்க, ப்ராப்ளம் சொல்லிட்டே இருப்போம். சரியா பண்ணா மட்டும்தான் உங்களை நான் சிஸ்டம் அலோவ் பண்ணுவோம். ஸோ நீங்க இது வந்து ஆக்சுவலா ரெக்கார்டுக்கு நீங்க A4 சீட்ல வச்சுக்கோங்க. இன்னொரு அப்சர்வேஷன் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. அந்த அப்சர்வேஷன்ல இந்த ப்ரோக்ராம கைப்பட ஒவ்வொன்றா எழுதுங்க. எழுதிட்டு அதுல ஏதாவது மிஸ்டேக் வருது, இப்போ நீங்க எக்ஸிக்யூட் பண்ற ஏதாவது மிஸ்டேக் வருது, அதையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தமிழ்ல கூட ஏதாவது நோட் பண்ணிச்சுக்கோங்க. அப்சர்வேஷன் ஃபார் ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸ். சரிங்களா. அப்சர்வேஷன் வந்து நீங்க படிக்கிறது, இப்போ இந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாரு, ஃபிபனோச்சினா என்ன, ஃபேக்டர்லாம் என்ன, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கூட நீங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு ரீகால் பண்றப்ப வசதியா இருக்கும். சரிங்களா சார், நான் சொல்றது புரியுதா சார்? ஏதாவது நான் சொல்றது புரியுதா, டவுட் இருக்கா? புரியுது சார், புரியுது சார். ஓகே, அப்ப நீங்க பண்ண வேண்டியது அப்சர்வேஷன், ரெக்கார்டு வந்து வெறும் நம்ம இங்க காமிச்சிருக்க மாதிரி அசிட்டிஸ் அப்படியே எழுத போறீங்க. ப்ரோக்ராம் வந்து நீங்க பிரிண்ட் தான் எடுக்க போறீங்க. ஆனா ப்ரோக்ராம் இதை அப்படியே ஜெராக்ஸ் போட்டுறாதீங்க. ப்ரோக்ராம் வந்து நீங்க இப்ப நம்ம ப்ரோக்ராமே மாறும், ஏன்னா நம்ம வேற கம்பைலர் யூஸ் பண்றோம், அதுக்குரிய ப்ரோக்ராம் எடுக்கணும். லாஸ்ட் டைமே தங்கவேல் சார் வந்து உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் எப்படி எடுக்கணும், வேர்ட் டாக்குமெண்ட்ல அந்த அவுட்புட் எடுக்கணும்னு சொன்னாரு. அதையும் போட்டுருங்க. அப்சர்வேஷன் ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. அந்த அப்சர்வேஷன் நோட்ல ப்ரோக்ராம் மட்டும் எழுதுங்க. எழுதிட்டு இந்த சொல்ற சில நோட்ஸ் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா சார், இந்த ஃபிபனோச்சினா என்ன, ஃபேக்டர் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. அது அதாவது தமிழ்ல எழுத புரியும் சார்னா தமிழுக்கு எழுதிங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தட் இஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்படிலாம் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றக்காக பண்றோம். சரிங்களா சார். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் ஆக்சுவலாக 2 ப்ரோக்ராம் கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல அசைன்மெண்ட் ஒன்று சப்மிட் பண்ண போறோம். அதை வந்து நீங்க எழுதி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக தங்கவேல் சார் வந்துட்டாரு. ஸோ அவர் இன்னொரு மீட்டிங் வேற அவருக்கு இருக்கு. ஸோ அவர் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் வேணா நம்ம டைம் இருந்தா பார்ப்போம். we will continue. தங்கவேல் சார், சார் ஆரம்பிக்கலாமா?
ஆரம்பிக்கலாம் சார். சண்டே உங்களுக்கு ஃப்ரீயா சார்? சண்டே ஒரு கிளாஸ் போடலாமா? சண்டே கஷ்டம் சார். ஈவினிங் கூட நான் டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, அப்ப நான் ஓகே நான் சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் எப்போ கிளாஸ்ன்னு சொல்றேன் சார். சண்டே இல்லைனா மண்டே 2 நாள் ஏதாவது ஒன்று இருக்கும். மோஸ்ட்லி சண்டே மண்டே 2 இருக்கலாம். இல்லைனா வேற ஏதாவது ஒரு நாள் கிடைச்சாலும் நான் சொல்றேன், இனிமேட் பண்றேன். நான் சார்ட்ட பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிடுறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். தங்கவேல் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ வெல்கம் யூ ஆல் ஃபார் த கிளாஸ். சார் இப்போ உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பத்தினா நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பிளானிங் என்னன்னா, நம்ம எவ்வளவு சீக்கிரம் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா, அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு நிறைய படிச்சு டெஸ்டிங் பற்றி வந்து நிறைய செய்யலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு இந்த லேப் ஈஸியா ஆயிடும். ஸோ அதனாலதான் வந்து ஒவ்வொரு லேபுக்கும் நம்ம 4 ப்ரோக்ராம் 5 ப்ரோக்ராம்னு பாக்குறோம். பட் எனவே இது ரெக்கார்டுங்கிறதுனால நீங்க எப்ப வேணாலும் இதை திரும்ப பிளே பண்ணி அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கறத பாத்துக்க முடியும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம சீக்கிரமா வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கவர் பண்றோம். ஓகேங்களா? சரி, இன்னையோட ப்ரோக்ராம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஓகே சார், பார்க்கலாம் சார். ஓகே, ஷூர். ஸோ இன்னையோட ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இன்னையோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 5th ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஆக்சுவலி நம்ம 5 ஆரம்பிக்கணும். இந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் இன் அ ஹாஸ்பிட்டல் யூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சில ஃபீல்ட்ஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து அதுக்கான பதில் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ அதை பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்ப அட்மிஷன் போறப்ப உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்குமே அதே ஃபார்ம் தான், ஆனா அதுல ஃபில் ஆகக்கூடிய டேட்டா மட்டும் தான் வேற. உங்களுக்கு ஒரு டேட்டா வரும், இன்னொருத்தருக்கு இன்னொரு டேட்டா வரும். ஆனா பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபார்மோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? சோ அதுதான் வந்து இங்க ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கிட்டு அதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ பேஷண்டோட டீடைல் வாங்கணும்னா நமக்கு அதே மாதிரி ஒரு ஃபார்ம் வேணும். அந்த ஃபார்ம்ல அந்த டேட்டாவை வாங்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணி காட்டணும். இதுதான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். சோ என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்க போறோம். அந்த ஃபார்ம்ல பேஷண்டோட டேட்டா வாங்க போறோம், வாங்கிட்டு இதுதான் அந்த டேட்டான்னு பிரிண்ட் பண்ண போறோம். क्वेश्चन புரிஞ்சதுங்களா? எஸ் சார். எஸ், ஓகே, ஃபைன். சோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்ப்போம். சோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 2 லைன் நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன் வந்து பாத்தீங்கன்னா IO ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் STD அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது, ரைட்? இதை தாண்டி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, அதுவே இன்னொரு ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டே. இப்ப ஒரு டேட் நம்ம கொடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு டேட் இருக்கும், மந்த் இருக்கும், இயர் இருக்கும், அப்படித்தானே? இன்னைக்கு டேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா December 3rd ஒன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க 3/12/2020. அப்ப என்ன, அது டேட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க வந்து உங்களை வந்து ஒரு டேட் எழுதுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு கீவேர்ட் இது வந்து C++ ப்ரோக்ராம்லயே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஸ்ட்ரக்ட், அதுக்கு ஒரு பேர் என்ன, அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பேர். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்னா அந்த ஃபார்முக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் இங்க வந்து ஸ்ட்ரக்ட் டே அப்படின்னு வச்சிருக்காங்க. டே என்னது? டேட், மந்த், இயர் மூணுமே நமக்கு இன்டிஜர் தானே. சோ டேட் ஒரு இன்டிஜர், மந்த் ஒரு இன்டிஜர், இயர் ஒரு இன்டிஜர். சோ இன்டிஜரா வந்து இதை டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் முடியும் போது பாத்தீங்கன்னா பிராக்கெட் போட்டு செமிகோலன் போடுறாங்க. சோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்படி நமக்கு இருக்காது. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு பிராக்கெட் போட்டோம்னா நம்ம செமிகோலன் போட்டது கிடையாது. பட் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இப்படிதான் புதுசா வரும். சோ ஸ்ட்ரக்சர் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான பிராக்கெட் பாத்தீங்கன்னா அது முடியும் போது செமிகோலன் போடணும், ரைட்? இப்ப பேஷண்டோட ரெக்கார்ட், பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கும்? பேர் இருக்கும், ஏஜ் கேட்கலாம், ஜெண்டர் கேட்கலாம், ஹாஸ்பிட்டல்ல எந்த வார்டுல இருப்பாங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, எந்த டேட்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போட்டாங்க, இந்த மாதிரி சில டீடைல்ஸ் வந்து வாங்குறாங்க. சோ இங்க பாருங்க, அவங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கேரக்டருக்குள்ளார வந்து கொடுங்க அப்படின்னு நான் இங்க சொல்றேன். அதே மாதிரி வந்து ஏஜ்ங்கிறது ஒரு நம்பரு, ஜெண்டர்ங்கிறது மேல் ஃபீமேல் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதுவும் வந்து ஒரு 10 கேரக்டருக்குள்ள இருக்கணும். சைஸ் சொல்றேன், ஏன்னா மெமரியில நான் வச்சுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம இங்க சைஸ் சொல்றோம். அது வந்து கேரக்டரா இருக்கும், அதனாலதான் இங்க கேரன்னு சொல்றாங்க. அப்புறம் வார்டுங்கிறது ஒரு நம்பரு, டேட் ஆஃப் பர்த்தும் அட்மிஷன் டேவும் பாத்தீங்கன்னா டேட்.
சோ இல்லையா, அந்த டேட்டுக்கு தான் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம் டே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதை யூஸ் பண்ணி டே ஸ்பேஸ் டிஓபி அப்படின்னா இதுல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை படிதான் நீங்க வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க சொல்றோம். சோ இப்படி வந்து 2 ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சொல்றதுக்கு டேட் மந்த் இயர் அந்த 3 இருக்கிற மாதிரியும் அதெல்லாம் நான் வச்சுக்கணும் இல்லையா, அதனால 3 வேரியபிள் டேட் மந்த் இயர்னு 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து ரெக்கார்ட்ஸ் பேஷண்டோட ரெக்கார்ட்ல நேம், ஏஜ், ஜெண்டர், என்ன வார்டு, டேட் ஆஃப் பர்த், அட்மிஷன், சோ இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். எதுக்கு வேரியபிள் யூஸ் பண்றோம், நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அதை நான் வச்சுக்கணும் இல்லையா, அதை நான் வச்சுக்கிறதுக்காக இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இது புரிஞ்சுதுங்களா சார்? இது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுதான் சின்டாக்ஸ். இப்படிதான் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ல ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும்னு இருக்கு. சோ அதனாலதான் நம்ம ஸ்ட்ரக்ட்னு சொல்லி கிரியேட் பண்றோம். இது புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்க சார். யாராச்சும் புரியலன்னா தாராளமா கேட்கலாம். சொல்றது எல்லாமே அப்படிதான் எடுத்துக்காம உங்களுக்கு ஏதாவது கேள்வி வந்ததுன்னா தாராளமா கேளுங்க. சோ தட் நம்ம புரிஞ்சு வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கீங்க. ஓகேங்களா சார்? இப்ப வந்து இங்க வந்து கேரக்டர் நேம் அண்ட் கேரக்டர் ஜெண்டர் இதெல்லாம் வந்து நம்ம இன்புட்டா தானே சார் வாங்குறோம்? ஆமா. அப்ப சி இன் கொடுக்கணும்ல சார்? இன்புட்டா வாங்குற இடத்துல நம்ம சீனு கொடுக்கணும். நான் இங்க என்ன சொல்றேன்னா அறிமுகப்படுத்துறேன் ரைட்டுங்களா. இது நேம்னு ஒரு வேரியபிள், அதுக்கு வந்து இவ்வளவு சைஸ் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதா நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவோம். சோ இங்க ஜஸ்ட் வி ஆர் இன்ட்ரோடியூசிங் திஸ். இதை வாங்குறது மெயின் ப்ரோக்ராம்குள்ள எழுதுவோம், அங்க சிஇன் யூஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே சார் another one வந்து இப்ப வந்து அந்த வந்து ஸ்ட்ரக்சர் டேன்னு வாங்குறோம்ல சார், அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ரெக்கார்ட்ஸ்னு ஒரு இது வந்து C++ல இருக்கு, கரெக்டா சார்? ஸ்ட்ரக்ட்ங்கிறது கீவேர்டு, அது C++ இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணவங்களுக்கு அதுக்கு நான் ஒரு பேர் தரேன். அப்ளிகேஷன் ஃபார்ம்னா அதுக்கு ஒரு நம்ம பேர் வைப்போம் இல்லையா, இது வந்து அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம், இது வந்து டிக்கெட் புக்கிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த மாதிரி பேர் வைக்கிறது அந்த ரெக்கார்டு, இந்த டே அப்படி வந்து நம்ம வைக்கிற பேர். இதுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படிங்கறதும் நம்ம தான் டிசைட் பண்றோம். ஓகேங்களா ரைட். சோ இப்போ எத்தனை பேஷண்ட் டீடைல்ஸ் வந்து வாங்கலாம் இன்ட் மெயின், இப்ப மெயின்குள்ள வரும், மெயின் ப்ரோக்ராம்குள்ள எத்தனை பேஷண்ட் ரெக்கார்ட் நீங்க வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும். சோ 100 பேஷண்ட் வரைக்கும் நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சொல்றேன். சோ 100 பேஷண்ட் டீடைல் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இதுக்குள்ள என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பேஷண்ட் சார் அப்படின்னு கேட்கணும். சோ அதனால வந்து சி அவுட்ல நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் என்டர் பண்ணுங்க. ரைட்டா, எத்தனை நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அப்படிங்கறத எண்ல வாங்கிடுவோம். அப்போ 1ல இருந்து n வரைக்கும் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி நான் பிரிண்ட் பண்ணும் இல்லையா. சோ அதான் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஷண்ட் நேம், சி அவுட்ல பேஷண்ட் நேம்னு பிரிண்ட் பண்ணிட்டு சிஇன்ல பேஷண்ட் ஆஃப் ஐ டாட் நேம். ஏன் இப்படி கொடுக்குறாங்க, இந்த ரெக்கார்ட் அப்படின்ற ஸ்ட்ரக்சருக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன், பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பேஷண்ட் டாட் ஐ அப்படின்னு கொடுத்துதான் நான் அந்த வேரியபிள் யூஸ் பண்ணும். என்ன வேரியபிள், இந்த ரெக்கார்ட்ல என்ன இருக்கு, நேம், ஏஜ், ஜெண்டர், வார்டு, டிஓபி, அட்மின், இதெல்லாம் டைரக்டா நான் யூஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ரெக்கார்டுக்குன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும். இந்த ரெக்கார்டுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், பேஷண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பேஷண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி தான் அந்த உள்ளார இருக்கக்கூடிய இன்னொரு வேரியபிளை நான் அக்சஸ் பண்ண முடியும். சோ பேஷண்ட் ஆஃப் ஐ டாட் நேம், அதுமாதிரி ஏஜுக்கு பேஷண்ட் ஆஃப் ஐ டாட் ஏஜ், அதுமாதிரி ஜெண்டருக்கு பேஷண்ட் ஆஃப் ஐ டாட் ஜெண்டர், வார்டுக்கு பேஷண்ட் ஆஃப் ஐ டாட் வார்ட், அதுமாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பேஷண்ட் ஆஃப் ஐ டாட் டிஓபி டாட் டேட். ஏன்னா என்ன, அது இந்த டே டிஓபின்னு போட்டிருக்கோம். அப்ப டே வந்து இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுக்கு டேட், மந்த், இயர். அதனால டிஓபி வாங்குற இடத்துல பாருங்க பேஷண்ட் ஆஃப் ஐ டாட் டிஓபி டாட் டேட், அதே மாதிரி பேஷண்ட் ஆஃப் ஐ டாட் டிஓபி டாட் மந்த், பேஷண்ட் ஆஃப் ஐ டாட் டிஓபி டாட் இயர். அதே மாதிரி அட்மிஷனுக்கு பாருங்க பேஷண்ட் ஆஃப் ஐ டாட் ஏடிஎம், ஏன்னா அட்மிஷனுக்கு ஏடிஎம் தான் வச்சிருக்கோம் வேரியபிள். சோ ஏடிஎம் டாட் டேட், ஏடிஎம் டாட் மந்த், ஏடிஎம் டாட் இயர் அப்படின்னு சொல்லி இன்புட் வாங்கியிருக்கோம். ரைட். சோ இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணலாம். ரைட்டா. சோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்ட், அதுக்கு ஒரு பேரு, இதுக்குள்ளார என்னென்னலாம் வேல்யூஸ் வாங்குறதுக்கான வேரியபிள், இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணலாம். ரைட். மெயின்குள்ள என்ன பண்ணோம், இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி தான் இப்ப இந்த ஏஜ் அக்சஸ் பண்ணணும்னா பேஷண்ட் மூலியமா தான் நான் அந்த ஏஜ் அக்சஸ் பண்ண முடியும். ரைட்டா. சோ அதனால அந்த மாதிரி பேஷண்ட் டாட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல என்னது, இன்புட் வாங்குற ஸ்டேட்மெண்ட். எத்தனை பேஷண்ட்னு சொல்றோமோ அத்தனை பேஷண்ட்டுக்கு பண்ணணும். அதனால நான் ஃபார் லூப்குள்ள அதை போட்டிருக்கேன். சோ 2 பேஷண்ட்னா 2 வாட்டி இது என்கிட்ட இன்புட் வாங்கும். வாங்கி முடிச்சேன்னா என்ன பண்ணணும், நான் அதை பிரிண்ட் பண்ணணும். எத்தனை பேஷண்ட் வாங்குறோம்னா அத்தனை பேஷண்ட்டையும் நான் பிரிண்ட் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன், அதுக்கும் ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ஃபார் லூப் கிரியேட் பண்ணி அதுல சி அவுட்ல பேஷண்ட் ஆஃப் ஐ டாட் நேம், patient of I dot age, patient of I dot gender, patient of I dot what, patient of I dot DOB dot date, அதே மாதிரி DOB dot month, DOB dot year, அதே மாதிரி ADM dot date, ADM dot month, ADM dot year நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் ஆக்சுவலி இது. ஒரு பேஷண்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் அதை நம்ம இன்புட்டா வாங்குறோம். இதுல வந்து ஆக்சுவலா உங்களுக்கு புதுசா இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்ட்னு எழுதி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது. இந்த ஸ்ட்ரக்சருக்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். எப்போதும் இன்புட் வாங்கும்போது டைரக்டா அந்த வேரியபிள் நேம் கொடுப்போம். ஆனா இங்க என்ன பண்றோம், அந்த பேஷண்ட் ஆஃப் ஐ டாட்ங்கிறத யூஸ் பண்றோம். பிரிண்ட் பண்ணும்போது பேஷண்ட் ஆஃப் ஐ டாட் அப்படிங்கறது நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் போனா இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல், C++ல இருக்கிற ரூல். சோ அதனால அந்த ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம பண்றோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், நமக்கு அவுட்புட் வருதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ கம்பைலர் இந்த பேஜ் வந்துட்டேன், JDoodle ஆன்லைன் கம்பைலர் C++. இதுக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம டெலிட் பண்ணிட்டு என் நோட் பேட்ல இந்த ப்ரோக்ராம இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். கேட்டா இன்டராக்டிவ் மோட் அப்படிங்கறத மாத்தியாச்சு. இப்போ எக்ஸிக்யூட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டேன். இப்ப என்ன ஆகும், இந்த ப்ரோக்ராம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். என்ன கேக்குது, என்ன பிரிண்ட் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட்டோட ஸ்பீடை பொறுத்து தான் இது வந்து நமக்கு எவ்வளவு சீக்கிரம் வருங்கிறது. ஸோ இது என்ன அவுட்புட் வரணும், ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் வந்து கேட்கணும். ஸோ அது வரட்டும். மீன்வைல் நான் ஏற்கனவே அவுட்புட் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் காமிக்கிறேன். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் எத்தனை அப்படிங்கிறது கேட்கும். பேஷண்ட் நேம் நான் சும்மா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், நீங்க வந்து உங்க பேர் கொடுக்கலாம். பட் இதுல வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பேஸ் யூஸ் பண்ணாம நேம் கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து கேரக்டர் அரே தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்க ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது நம்ம ப்ரோக்ராம்ல. ஸோ பேர்ல ஸ்பேஸ் கொடுத்துறாதீங்க. ஏஜ்ன்னு கேட்கும், ஒரு நம்பர் கொடுக்கணும். ஜெண்டர் வந்து நம்ம மேலோ ஃபீமேலோ கொடுத்துக்கலாம். வார்டு நம்பர் ஒரு நம்பர் கொடுக்கணும். இங்க வந்துருச்சு. பேஷண்ட் நேம் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் டேட்டு, மந்த், இயர் ஸ்பேஸ் வச்சு நான் இங்க கொடுக்குறேன். அட்மிஷனும் நான் என்ன பண்றேன், டேட்டு, மந்த், இயர் ஸ்பேஸ் வச்சு நான் கொடுக்குறேன். 2 பேஷண்ட் சொன்னதுனால இன்னொரு பேஷண்ட் ஒய், அவங்களோட டீடைல்ஸையும் அதே மாதிரி வாங்கிட்டேன். இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ பேஷண்டோட நேமு, ஏஜ், ஜெண்டரு, வார்டு நம்பர், என்ன டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் அட்மிஷன், அந்த 2 பேர்த்தோட பேஷண்ட் டீடைல்ஸும் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெட்டு ஸ்லோவா இருக்கனால வரும். பட் ஆனா கண்டிப்பா இது ஃபுல்லாவே நமக்கு இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வரும். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. மீன்வைல் நான் அவுட்புட்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் டவுட்டும் கிளியர் பண்றேன். ஏதாவது டவுட் இருக்கா சார் இந்த ப்ரோக்ராம்ல? சார் சப்போஸ் அந்த நம்ம வந்து எஃப்க்கு பதிலா வேற ஏதாவது அடிச்சோம்னா அந்த இடத்துல என்ன சார் ஆகும்? ஆக்சுவலா நீங்க என்டர் பண்றது ரைட்டா தப்பாலாம் நம்ம இங்க செக் பண்ணலாம் இல்லையா. ஜஸ்ட் நீங்க என்ன டைப் பண்றீங்களோ அதை வாங்கி நம்ம அப்படியே தான் இங்க பிரிண்ட் பண்றோம். இப்ப ஆக்சுவலா வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா அது ரைட்டா தப்பான்னு உள்ள இருக்க ப்ரோக்ராம் செக் பண்ணும். இப்ப வந்து ஜென்ரல்ல பாத்தீங்கன்னா மெயிலு, ஃபீமேல் இது மட்டும் தான் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன் அப்படின்னா கரெக்டா அது மட்டும் தான் வந்து அதை வந்து டைப் பண்ணணும். ஓகேங்களா. பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்க வந்து செக் பண்ணவே இல்லை. நீங்க என்ன கொடுக்கீங்களோ அதை அப்படியே வாங்கி ஸ்டோர் பண்ணி நான் பிரிண்ட் பண்றேன். பட் ரியல் அப்ளிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன டைப் பண்ணாலும் அதை வாங்கிட்டு அது ரைட்டா தப்பான்னு சில விஷயங்களை செக் பண்ணும். ரைட்டுங்களா. இப்ப இந்த இதுல வந்து இந்த வேல்யூ மட்டும் தான் என்டர் பண்ணணும் அப்படின்னா நான் இஃப் கண்டிஷன் வச்சு நான் ஆக்சுவலி எழுதணும். இது இந்த வேல்யூ மட்டும் இதுக்கு வாங்கு, மற்ற வேல்யூ எல்லாம் வாங்காதன்னு சொல்லி நான் எழுதணும். ஆனா நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம அப்படி எழுதல. ரைட்டுங்களா. ஸோ ஜஸ்ட் வாங்குறத நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஓகே சார், ஓகே சார். இப்ப பாருங்களேன், இங்க 31 ஏஜ்ன்னு கொடுக்குறேன். பட் நான் இங்க டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். இது ரெண்டுத்தையும் இது கம்பேர் பண்ணாது. 31 ஏஜ் வராது ஆக்சுவலி. ரைட்டுங்களா. ஸோ பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கும்.
ஏன்னா நான் இங்க ஏஜையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணல. ஆக்சுவலி செக் பண்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். இங்க நம்ம சிம்பிள் ப்ரோக்ராமா நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் வாங்கி அப்படியே பிரிண்ட் பண்றோம். வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? டேக்கிங் மோர் டைம், ஸோ நான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்றேன். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, கேளுங்க சார். ஆக்சுவலி இன்னைக்கு நான் வந்து 4 மீட்டிங் கிட்ட அட்டன் பண்ணேன். ஸோ அதனால ஐ திங்க் நெட் எனக்கு ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலா இந்த அவுட்புட் வந்து நான் இன்னைக்கு மத்தியானம் தான் எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்தேன். ஸோ இப்படிதான் உங்களுக்கு அவுட்புட் வரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எரர் இருந்தா இப்ப நான் ரன் பண்றப்ப எனக்கு எரர் வந்திருக்கணும். ஸோ எரர் வரல. ஸோ நீங்க வந்து இதை ட்ரை பண்ணும் போது இப்படிதான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டும் சேர்த்து தான் வந்து சார் ஷேர் பண்ணுவாரு. நீங்க அதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்த ப்ரோக்ராம் போலாமா? ஓகே சார். ஓகே சார். ஓகே, சரி. இப்போ அடுத்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். என்னன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் 2 நம்பருக்கு நடுவில் பண்ணணும். பட் புது கான்செப்ட் வருது, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம எழுதுன எல்லா ப்ரோக்ராம்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெயின் அப்படிங்கிறதுக்குள்ளதான் வந்து நம்ம எல்லாமே எழுதியிருப்போம். இந்த லாஸ்ட் ப்ரோக்ராம்னா அந்த மெயினுக்கு வெளியே 2 ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கிரியேட் பண்ணோம் இல்லையா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மெயின் ப்ரோக்ராமுக்கு வெளியே நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறேன். அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுறப்ப நான் எடுத்துக்கலாம். இது எப்படின்னா இப்ப நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்றீங்க இல்லையா? கால்குலேட்டர் யூஸ் பண்ணும் போது நீங்க எல்லா வாட்டியும் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் 4த்தையும் யூஸ் பண்ண போறதில்ல. உங்களுக்கு எந்த ஆப்ரேஷன் தேவையோ அதை மட்டும் தான் அந்த டைம் வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆப்ரேஷனும் தனித்தனியா இருக்கு இல்லையா? இப்ப ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா இப்ப நம்ம ரூம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்விட்ச் வச்சிருப்போம். ஒன்னு லைட்டுக்கு, ஒன்னு ஃபேனுக்கு, அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ். சோ எது தேவையோ அதை மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ மெயின் ஸ்விட்ச்னு ஒரு ஸ்விட்ச் தான் இருக்கும். அதை ஆன் பண்ணா இருக்கிற எல்லா லைட்டு ஃபேனும் ஓடும் அப்படின்னு சப்போஸ் கனெக்டிவிட்டி கொடுத்திருந்தா நம்ம ஒத்துக்குவோம்? அதை கண்டிப்பா ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? அப்படிதான் வந்து ஆக்சுவலி நீங்க மெயின் ப்ரோக்ராம்குள்ள எல்லாமே எழுதுறது. ஒரு மெயின் ப்ரோக்ராம்குள்ள எல்லாத்தையும் நம்ம எழுதணும்னா அதுக்கு மீனிங் என்னன்னா ஒரு மெயின் சுவிட்சை போட்டா இருக்கிற எல்லா லைட்டு, ஃபேனு, எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் பவர் போகும், எல்லாமே ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம போகணும்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்டுக்கு வந்து நம்ம போகணும். ரைட்டுங்களா? சோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா தனித்தனியா நம்ம வந்து எழுத போறோம். சோ இங்க பாருங்க ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம், இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் நமக்கு தெரிஞ்சது. இப்ப அடிஷனுக்கு எழுதுறாங்க. ஃப்ளோட்னா என்ன? டெசிமல் பாயிண்ட விட பைசா. இப்ப ருபீஸ் எழுதுறோம்னா 7 ரூபாய் 50 பைசானா என்ன பண்ணுவோம்? 7.5 அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? இல்ல 7.50 எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி பாயிண்ட் வச்சு நம்பர் நீங்க சொன்னாலே அது ஃப்ளோட். 7 அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இன்டிஜர். ரைட், ஃப்ளோட்டுக்கும் இன்டிஜருக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? நம்ம எந்த பிரைஸ் எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் பாயிண்ட்ல இருக்கும். பாயிண்ட்ல இருந்தாலும் ஃப்ளோட்டிங் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லணும். பாயிண்ட் இல்ல ஹோல் நம்பர் 7, 8, 9 அந்த மாதிரி சொன்னோம்னா அது வந்து இன்டிஜர். 7.5, 8.9 அப்படி சொன்னா அது ஃப்ளோட்டிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சதுங்களா? ஓகே. சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த மாதிரி வந்து பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூக்கு தான் பண்ண போறோம் இங்க. ஆனா என்ன பண்றேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். என்ன ஃபங்க்ஷன்? அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன். சோ இந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து அவுட்புட் வந்து எனக்கு ஃப்ளோட் அந்த மாதிரி பாயிண்ட்ல வரும். இன்புட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் எம், ஃப்ளோட் என். சோ எம்னு ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ, என்னன்னு ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ 2 கொடுப்பேன். சோ 2 நம்பரை வந்து இங்க நான் இன்புட்டா வாங்கிட்டு ஃப்ளோட் சி அதுலதான் ரிசல்ட் நான் ஸ்டோர் பண்ணணும். அதனால ஒரு புது வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு சி இஸ் ஈக்குவல் டு எம் பிளஸ் என். அப்ப என்ன ஆகும்? இப்ப 7.5, 8.5 கொடுக்குறேன்னா 7.5 பிளஸ் 8.5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த 7.5 எம்ல ஸ்டோர் ஆகும், என்ல வந்து 8.5 இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன ஆன்சரோ அதை வந்து சில ஸ்டோர் பண்ணணும். அந்த சில ஸ்டோர் பண்றதுக்கு ஆன்சரை நான் ரிட்டர்ன் பண்ணுவேன்.
ஏன் ரிட்டர்ன் பண்றோம் அதை நான் பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம் அப்படின்னா அதோட அவுட்புட்டோட என்ன டைப் அப்படின்னு முதல் இருக்கணும். அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் எழுதணும். அதுக்கப்புறம் பிராக்கெட் குள்ளார என்ன இன்புட்டா வாங்க போறோமோ அதோட வேரியபிள் வித் டேட்டா டைப். ஸோ ஃப்ளோட் எம், ஃப்ளோட் என்ன அப்படின்னு எழுதிக்கணும். இதுக்குள்ள ரிசல்ட் எதுல வாங்க போறோம்னா அதுக்கான வேரியபிள் அடிஷன் ஆபரேஷன் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் பண்றோம். ரைட்டா? அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு பாருங்க, ஃப்ளோட் சப், ஃப்ளோட் எம், ஃப்ளோட் என், ஃப்ளோட் சி, சி இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் என், ரிட்டர்ன் சி. அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கு இந்த ஸ்டார், டிவிஷனுக்கு ஸ்லாஷ். இந்த மாதிரி 4 ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறாங்க சார். சோ ஃபங்க்ஷன் அப்படிங்கறத நீங்க தனித்தனியா நம்ம வந்து எழுதி வச்சுக்கிறோம். ஆட், சப், ப்ராட், டிவ் அப்படின்னு சொல்லி 4 ஃபங்க்ஷன் எழுதுறோம். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆட், சப், ப்ராட், டிவ்னு. அதோட அவுட்புட்டோட டேட்டா டைப் இருக்கு. இன்புட் 2 வேரியபிள் பாருங்க. எல்லாத்துலயும் ஃப்ளோட் எம், என், ஃப்ளோட் சி, சி இஸ் ஈக்குவல் டு எம் பிளஸ் என் மாதிரி எம் மைனஸ் என், எம் ஸ்டார் என்ன, எம் ஸ்லாஷ் என்ன, அப்புறம் எல்லாத்துலயும் ரிட்டர்ன் சி. ரைட்? இந்த ஃபங்க்ஷன்ஸ் எழுதியாச்சு சார். சோ அடிஷன்னா இதை பண்ணு, சப்ராக்ஷன்னா இதை பண்ணு, ப்ராடக்ட்னா இதை பண்ணு, டிவிஷன்னா இதை பண்ணுன்னு எழுதி வச்சாச்சு. இப்போ மெயின்குள்ள என்ன பண்றாங்க பாருங்க, 2 வேல்யூ வாங்குறாங்க, ஏ கமா பி. ரைட்டா? 2 வேரியபிள், 2தோட வேல்யூ வேணும் இல்லையா? அதனால சி அவுட்ல என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு சி இன்ல ஏவும் பியோட வேல்யூ வாங்கிக்கிறோம். சோ இன்புட் வாங்கியாச்சு. வாங்கிட்டு என்ன பண்றோம், இங்க பாருங்க, float ad is equal to add of a comma b. சோ இங்க இருந்து நான் அனுப்பும் போது a comma b அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சோ a comma b அப்படின்ற வேல்யூ வாங்குறேன், அதை நான் கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அதை m comma n ல ஸ்டோர் பண்ணிக்கும். நான் a comma b ன்னு வேல்யூ உங்களுக்கு தரேன், நீங்க அதை m comma n ன்னு நீங்க எடுத்துக்குவீங்க. ரைட்டுங்களா? எடுத்துட்டு நீங்க இந்த அடிஷன் பண்ணிட்டு ஒரு அவுட்புட் வருமா, அதானே இங்க ரிட்டர்ன் பண்றீங்க. அந்த ரிட்டர்ன் பண்றத என்ன பண்ணணும், இந்த ஏடின்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கும். அங்க ரிட்டர்ன் சி, சோ சில வரத என்ன பண்றேன், இங்க ஏடில நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரைட்? இந்த லைன் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆட் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு கொடுக்குறாங்க. சோ ஆட்ங்கிறது இந்த ஃபங்க்ஷன் நேம் இல்லையா? அதுல பாருங்க n கமா n இன்புட்டா வேணும். அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், a கமா b அனுப்புறேன். சோ a ல ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூ அங்க m ல போய் ஸ்டோர் ஆகும், b ல இருக்கிற வேல்யூ வந்து அங்க n ல போய் ஸ்டோர் ஆயிடும். ரைட்டா? சோ m கமா n வந்து இங்க வந்து ஸ்டோர் ஆயிடும். இதுக்குள்ள போய் பண்ணும். இது முடிஞ்சோடனே இது அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணு. ரிட்டர்ன் அப்படின்னா அது கொடுக்குது, நம்ம என்ன பண்றோம், அதை வாங்கி ஏடிங்கிறதுல இங்க ஸ்டோர் பண்றோம். இதெல்லாம் உள்ளார அதுவே பண்ணிக்கும். ரைட்டுங்களா? சோ இது எப்படி பண்ணுதுங்கிறத நான் இங்க சொல்றேன். ரைட்டா? வாங்கிட்டு என்ன பண்றேன் அடுத்து சொல்லுங்க. இந்த இடத்துல நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் நம்ம கொடுக்கல எதுவும் சீன்ல, ஜஸ்ட் ஏ அண்ட் பி மட்டும் தானே சார் கொடுக்குறோம். ஆனா இங்க ஃபங்க்ஷன் நேம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஆட்னு. இந்த ஆட்னு வரப்ப என்ன ஆகும், ப்ரோக்ராம் இங்க இருந்து ஆட்ன்ற ஃபங்க்ஷன் எங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ அதுக்கு ஏபி இங்க வரும். சோ அது mn ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள என்ன பண்றேன், அடிஷன் தானே பண்றேன், m பிளஸ் n பண்ணிட்டு இந்த ரிட்டர்ன் சி கொடுக்குது, அதை நான் ஏடில ஸ்டோர் பண்ணி இங்க பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இதுக்குள்ள இங்க a பிளஸ் பின்னு எழுதுறதுக்கு பதிலா என்ன பண்றாங்க, பார்த்துட்டு வாங்க. அதாவது அவங்க எல்லாரையும் வந்து இப்ப ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க, மீட்டிங்னு சொன்னா எல்லாரையும் ஒரு ரூம் கூப்பிடுவாங்க. மீட்டிங்ல உங்களுக்கு இந்த வேலைன்னு கொடுத்துருவாங்க. நீங்க அந்த மீட்டிங் ரூம்லயேவா வேலை பார்ப்பீங்க, உங்களோட பிளேஸ்ல போய் வேலை பார்த்துட்டு வந்து இருந்தாங்கன்னு மீட்டிங் ரூம்ல சப்மிட் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரிதான் மெயின் ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு மீட்டிங் ரூம்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து உங்களுக்கு இதான்ப்பா வேலைன்னு நான் கொடுத்துட்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க பிளேஸ்ல போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து திரும்ப மீட்டிங் ரூம்ல கொடுத்துடுறீங்க. அவங்க இதுதான் அவுட்புட்னு பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்ப புரிஞ்சுதா? சார் அதுக்கும் ஏபிலே வச்சிடலாம் சார், எம்ஏ என்ன வைக்கலாம்? நீங்க வைக்கிறதா வச்சுக்கலாம். இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க ஏபின்னு வைக்கிறத இங்க எம்ன்னு மாத்தியும் வைக்கலாம் அப்படிங்கறதுதான் இங்க லெசன். ரைட்டுங்களா? இப்போ நம்ம பாக்குற வேலைக்கு அவங்க ஒரு ஃபைல்ல வச்சு தருவாங்க. அதே ஃபைல்ல தான் நான் என்னோடலயும் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லையா? நான் என்னோடது வேற ஃபைல்ல வச்சு பண்ணிட்டு திரும்ப கொடுக்கும் போது அந்த ஃபைல்ல வச்சு நான் உங்ககிட்ட கொடுக்கலாம் இல்லையா? அதே லாஜிக் தான் இங்க. ரைட்டுங்களா? சோ அதே மாதிரி இங்க பாருங்க, சப்ராக்ஷனுக்கும் அதே மாதிரி SB is equal to sub of a comma b. சோ a comma b வந்து இங்க சப்ராக்ஷன் போகும், பண்ணிட்டு வந்த ரிசல்ட்டை வந்து SB ல ஸ்டோர் பண்ணி C அவுட்ல நான் பிரிண்ட் பண்றேன். அது மாதிரி ப்ராட் டிவ் இது பண்ணி பண்றாங்க. சோ இது ரொம்ப சிம்பிளான அடிஷன் சப்ராக்ஷன் தான், பட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். சோ இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா வேலையும் நான் வந்து மெயின்குள்ளேயே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் தனியா கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதி நான் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதுல தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப அந்த ப்ரோக்ராம் பேஸ்ட் பண்ணிட்டேன், இன்டராக்டிவ் மோட் மாத்திட்டேன், எக்ஸிக்யூட் பிரஸ் பண்ணிட்டேன். சோ இது சீக்கிரம் வருதான்னு பார்ப்போம்.
சரி, அது வரட்டும். நம்ம அவுட்புட் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஏபி வேல்யூவை என்டர் பண்ணுங்கன்னு கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ 25 ஸ்பேஸ் 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஏன் நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன்னா, ஒரே லைன்ல இங்க ஏபி வேல்யூ நான் வாங்குற மாதிரி கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ ஸ்பேஸ் பி வேல்யூ நான் கொடுக்குறோம். ஸோ 25 5 ஆட் பண்ணா 30, 25 5 சப்ட்ராக்ட் பண்ணா 20, 25 5 மல்டிப்ளை பண்ணா 125, 25 டிவைட் பை 5 பண்ணா 5. ரைட்டா? சோ அந்த ஆபரேஷன்ஸ் வந்து எனக்கு இங்க அவுட்புட்டா வந்து கிடைக்கும். ரைட்டா? இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது டவுட் இருக்கா சார்? டவுட் இருந்தா கேளுங்க சார். சோ இந்த ப்ரோக்ராம் நீங்க டைப் பண்ணும் போது இப்படி ஒரு வயலட் கலர்ல வருது பாத்தீங்களா? இந்த மாதிரி வயலட் கலர்ல வர்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது C++ல இதெல்லாம் வந்து சின்டாக்ஸ். இந்த பிளாக்ல வர்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிற கூடிய பேர்கள். ரைட்டா? சோ அதனால வந்து அது பிளாக்ல வந்து வரும். சோ இந்த மாதிரி பிங்கோ வயலட் கலர்லயோ நமக்கு வந்ததுன்னா அது வந்து கீவேர்ட். C++ல அது இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறது தான் அப்படி வரும். ரெட்ல வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் நம்ம வைக்கிறது தான். ரெட்டும் பிளாக்கும் நம்ம வைக்கிறது. நம்ம வயலட்டா இல்ல பிங்க் கலர்ல உங்க கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல C++ல உள்ளார இருக்கக்கூடிய ஆபரேஷன்ல நம்ம யூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்க விஷயம்னு அர்த்தம். அதெல்லாம் வந்து மாத்தக்கூடாது. அது அப்படியே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது டவுட் இருக்கா சார் இதுல? எனி டவுட்ஸ்? சார் இப்ப இதுல ஏ அண்ட் பி நம்ம தனியாவும் வாங்கிக்கலாம் சார், ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டு. நீங்க தனியாவும் வாங்கலாம், தப்பே கிடையாது. இப்ப சிஎன் ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா? நான் அடுத்த லைன்ல வந்து சிஎன் இப்படின்னு போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, என்னோட அவுட்புட் வாங்கும் போது நான் என்ன பண்ணும், ஏ ஒரு லைன்ல என்டர் பண்ணும், பி வந்து இன்னொரு லைன்ல வந்து நான் என்டர் பண்ணும். சோ இப்படியும் நான் வாங்கலாம், இல்ல ஒரே லைன்ல கூட இப்படியும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுதா சார்? ஓகே சார். ஓகே, சோ ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான். சோ ஜஸ்ட் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் தான் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம். இது கொஞ்சம் ஆக்சுவலி வந்து நம்ம ப்ரோக்ராமிங் தனியா படிக்கும் போது நிறைய சின்டாக்ஸ் லாஜிக்லாம் பண்ணுவோம். உங்களுக்கு தியரி பேப்பர் இல்ல, லேப் மட்டும் இருக்கிறதுனால இது இப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு ப்ரோக்ராம் பார்ப்போம் சார். என்ன ப்ரோக்ராம் பாருங்க. ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் வால்யூம் ஆஃப் அ கியூப், சிலிண்டர் அண்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸ். சோ இதெல்லாம் வந்து ஷேப்ஸ் இல்லையா? ஒரு கியூப், சிலிண்டர், ரெக்டாங்கிள் இதெல்லாம் வந்து ஷேப்ஸ். அந்த ஷேப்போட வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம மேக்ஸ்ல வந்து ஃபார்முலா இருக்கும் இல்லையா? சோ வால்யூமோட ஃபார்முலா பண்ணோம்னா, இப்ப கியூபுக்கு வந்து நம்ம வால்யூம் ஃபார்முலா என்னவா இருக்கும்? கியூபோட வால்யூம் ஃபார்முலா என்ன சார்? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி கியூபோட வால்யூம் ஃபார்முலா வந்து S கியூப் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் சைட்ஸ் இல்லையா? அந்த சைடோட வேல்யூ வந்து கியூப் அப்படின்னு நம்ம பண்ணணும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டரோட பாத்தீங்கன்னா πr ஸ்கொயர் h அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பையோட வேல்யூ 3.14 இன்டூ r இன்டூ r ஸ்கொயர்னா r இன்டூ r h. ரைட்டா? அது வந்து பண்ணலாம். அதுவே ரெக்டாங்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். சோ எல் இன்டூ பி இன்டூ ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் வந்து ஃபார்முலா, மேக்ஸ்ல கொடுத்துருக்க ஃபார்முலா. சோ அதுக்கான ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ரைட், இங்க ஏபி வேல்யூ கேக்குது. இது ரிசல்ட் வரும். நம்ம மீன்வைல் வந்து நம்ம அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். ரைட், சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் நமக்கு தெரிஞ்சது. இப்போ என்ன பண்றேன், வாய்ட் என்னது, ரிட்டர்ன் எதுவுமே பண்ண போறது இல்ல, ஒண்ணுமே இல்ல, எம்டின்னு சொன்னா வாய்ட். இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் என்ன பண்ணோம், ஃப்ளோட்னு ஒண்ணு இருந்துச்சு. அப்படின்னா ரிட்டர்ன் நான் ஏதோ பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். நான் ரிட்டர்ன் ஒண்ணுமே பண்ணலன்னா வாய்டுன்னு இங்க எழுதுவேன். எம்டி அப்படிங்கறத வாய்டுன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் நேம் வால்யூம் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாருங்க ஃப்ளோட் எஸ், இன்புட் வந்து ஒரு எஸ்ன்னு ஒரு வேரியபிள், அது ஃப்ளோட்டிங் வேல்யூ. இப்போ என்ன பண்றாங்க, வால்யூம் ஆஃப் த கிவன் கியூப் எஸ் எப்படி பண்றாங்க, எஸ் இன்டூ எஸ் இன்டூ எஸ்
அப்படிங்கிற பிரிண்ட் பண்றாங்க. அடுத்து வந்து சிலிண்டருக்கு பாத்தீங்கன்னா float r, h ரெண்டு வேரியபிள் வாங்கிட்டு அதுல வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 3.14 into r into r into h என்ற கால்குலேஷன் பண்றோம். அதே மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு float lbh, சோ அதாவது l into b into h. இல்ல சார் நீங்க நிறைய தப்பு பண்றது என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுல அப்பர் கேஸ் கொடுத்தேன்னா நீங்க அப்பர் கேஸே கொடுக்கணும், லோவர் கேஸ் கொடுத்தனா நீங்க லோவர் கேஸே கொடுக்கணும். இதை நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணாதான் உங்களுக்கு அவுட்புட் வரும். இல்ல ஏதாவது நீங்க மாத்தினீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு எரர் அடிக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் ஓட வேல்யூ, ஆரோட வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ, எல், பி, ஹெச் இந்த வேல்யூலாம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த கால்குலேஷன் எல்லாம் பண்ண முடியும். சோ அதனால என்ன பண்றாங்க, மெயின் ப்ரோக்ராம்குள்ள வந்துட்டு அந்த வேரியபிள்லாம் முதல் டிக்ளேர் பண்ணிட்டு முதல் சைட் ஆஃப் த கியூப் என்ன எஸ் ஓட வேல்யூ வாங்குறேன். Next, radius of the cylinder R, height of the cylinder H, length of the rectangular box L, breadth of the rectangular box B, height of the rectangular box H. A வந்து capital H, small h வந்து சிலிண்டருக்கு கொடுத்துறோம், capital H வந்து ரெக்டாங்கிள் கொடுத்துறோம். ஒரே வேரியபிள ரெண்டுத்துக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது, வேற வேற தான் யூஸ் பண்ணோம். அதனால இங்க லோவர் கேஸ், இங்க வந்து அப்பர் கேஸ் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து என்ன பண்றாங்க, வால்யூம் ஆஃப் எஸ். இதுல பாருங்க 3 ஃபங்க்ஷன் நேமும் ஒன்னா இருக்கு பாருங்க, வால்யூம் வால்யூம் வால்யூம். போன ப்ரோக்ராம்ல என்ன பண்ணோம், ஆட், சப், மல், ப்ராட், டிவ்னு 4 பேர் வச்சிருந்தோம் ஃபங்க்ஷனுக்கு. இங்க பாருங்க எல்லாத்துக்கும் ஒரே பேர் வச்சுட்டாங்க, ஆனா எல்லாத்துக்கும் என்ன மாறுது, இன்புட் மாறுது, நம்பர் ஆஃப் இன்புட் மாறுது. இதுல பாருங்க ஒரு இன்புட், இதுல 2 இன்புட், இதுல 3 இன்புட். சோ இன்புட்டை பொறுத்து எந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்ம தீர்மானிக்கலாம். சோ வால்யூம் ஆஃப் எஸ்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அதாவது கியூபுக்கான ஃபங்க்ஷன். வால்யூம் ஆஃப் ஆர், ஹெச் 2 இருக்கு அப்படின்னா சிலிண்டர் ஓடுது, எல், பி, ஹெச்னா ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஓடுது. சோ இங்க எல்லா இன்புட் வாங்கிறேன், மெயின் குள்ள எல்லா இன்புட் வாங்கிட்டு எஸ் அமிச்சேன்னா அது இப்போ கியூப் வந்து இங்க போய் கண்டுபிடிச்சு எனக்கு அங்க அவுட்புட் பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து வந்து ஆர், ஹெச்னா எனக்கு சிலிண்டர் ஓடுது கண்டுபிடிச்சு பிரிண்ட் பண்ணும், எல், பி, ஹெச்னா எனக்கு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். சோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா சார்? நோ சார், நோ சார். அதே ஃபங்க்ஷன் கான்செப்ட் தான். என்ன இந்த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமுக்கும் இந்த முன்னாடி பார்த்தது பாத்தீங்கன்னா ஆட், சப், ப்ராட், டிவ்னு 4 டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் நேம் வச்சிருந்தோம். ஆனா இப்ப நம்ம பாக்குற ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே நேம் வச்சிருக்கோம். ஆனா என்ன பண்ணிட்டோம், இன்புட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் என்ன பண்ணிட்டோம் வேற வேறன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். வேற நம்பர் ஆஃப் இன்புட், இது ஒரு இன்புட், இது 2 இன்புட், இது 3 இன்புட், அந்த லாஜிக் படி நம்ம வந்து பண்ணிருக்கோம். இப்ப இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரி, இது என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது எல்லாம் இன்புட் வரும். நான் எல்லாத்துக்குமே 5 5 5 5ன்னு கொடுத்துட்டேன். இப்போ வாட் இஸ் 5 into 5 into 5, அதன சைட் ஆஃப் த கியூப்னா s into s into s தானே. என்ன சார் நமக்கு அவுட்புட் வரும், s into 5 into 5 into 5 125 இல்லையா. சோ பாருங்க கியூப் வந்து 125. அடுத்து 3.14 into r into r into h. So r வேல்யூ 5 தான், h வேல்யூ 5 தான். அப்ப 3.14 into 5 into 5 into 5 என்ன வரும், நமக்கு 392.5. கால்குலேட்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். அதே மாதிரி 5 into 5 into 5 லென்த் into பிரெத் into ஹைட் பாத்தீங்கன்னா 125. சோ ஈஸியா நமக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். சோ அந்த ஒரே வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ணா நமக்கு அவுட்புட் வரும். ரைட். சோ ஆக்சுவலா எரர் இருந்ததுன்னா இந்த மாதிரி அவுட்புட்டே நமக்கு இப்ப போன ப்ரோக்ராமும் எனக்கு எரர் எதுவும் காமிக்கல. இதுவும் பாத்தீங்கன்னா இன்புட் கேட்கட்டும், சோ தட் எரர் எதுவுமே வராது. ஏன்னா ஏற்கனவே எல்லாமே போட்டு செக் பண்ணி வச்சிருக்கேன். சோ எப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ப்ரோக்ராம் இதுக்கு பார்த்தோமோ, அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்தோமோ, அதே மாதிரிதான் வால்யூம் ப்ரோக்ராம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா சார்? டவுட் இருந்தா கேட்கலாம் சார். எல்லாரும் மீட்டிங்ல தான் இருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். எஸ் சார், எஸ் சார். ஓகே, ஒரு மயான அமைதி தெரியுது, அதனாலதான். சரி, ஓகே, ஃபைன். சோ ஓகே, சோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் பார்த்தோம். அடுத்து 2 ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற வேற நேம் வச்சிருந்தனால இது யூசிங் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டாங்க. இதுல ஒரே ஃபங்க்ஷன் நேம் நம்ம யூஸ் பண்ணதுனால இது என்னன்னு சொல்றோம்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஏன்னா ஒரே நேமை யூஸ் பண்ணி நீங்க வந்து வேற வேற இன்புட் வாங்குறதுனால இத ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு நம்ம C++ல சொல்லுவாங்க. ரைட். இதையும் பாருங்க, எனக்கு எந்த எரரும் இல்லாம அவுட்புட் வந்து கேக்குது. அப்பனா அந்த ப்ரோக்ராம்ல எரர் இல்ல. சோ அவுட்புட் எப்படி வருங்கிறத ஆல்ரெடி நான் உங்களுக்கு
எடுத்து வச்சிருக்கிறதுனால அதே அவுட்புட் தான் வந்து நமக்கு திரும்ப இதுல கிடைக்கும். இது போன ப்ரோக்ராமோட அவுட்புட் பாருங்க. 25 அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். சோ இதுக்கும் நமக்கு கரெக்டா அவுட்புட் வந்துடுச்சு. ரைட்டுங்களா? சோ 3 ப்ரோக்ராம் பார்த்திருக்கோம். ஈஸியான ப்ரோக்ராம்ஸா இருக்கிறதுனால நம்ம இன்னும் 2 ப்ரோக்ராம் சேர்த்து பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம் சார். ரைட்? ஏன்னா எல்லாமே ஈஸியா இருக்கு இல்லையா? கான்செப்ட்ஸ் இருக்கனால பாத்துரலாம். சோ பாத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நீங்க வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ரைட்? சரி, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொடுத்திருக்கிற ஒரு நம்பர் வந்து பிரைமா இல்லையான்னு சொல்லணும். பிரைம்னா என்ன? ஒரு நம்பர் பிரைமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டிவைடட் பை 2 ன்னு சொல்லுவாங்க. டிவைடட் பை 2னா பிரைம் நம்பரா? ஆட் நம்பர் ஈவன் நம்பருக்கு தானே டிவைடட் பை 2வா இல்லையான்னு சொல்லியிருக்கேன். வெரி குட். சோ ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வந்து பிரைம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன். 4 இஸ் நாட் பிரைம். ஏன்? 4 வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 ஆல டிவைட் ஆகும். நம்ம என்ன சொல்லுவோம்? 1 and itself. சோ 4 வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 ஆல டிவைட் ஆகும், அதனால பிரைம் இல்ல. அதுவே 5 பாருங்க, இட் இஸ் பிரைம். ஏன்? அது 1 ஆல டிவைட் ஆகும், இன்னொன்னு 5 ஆல டிவைட் ஆகும். வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பாருங்க, 10 வந்து 2 ஆலையும் டிவைட் ஆகும், 5 ஆலையும் டிவைட் ஆகும், அதனால அது பிரைம் கிடையாது. அதுவே நான் 11 கொடுத்தேன்னா இட் இஸ் பிரைம். இந்த மாதிரி ஆக்சுவலா வந்து எவ்வளவு பெரிய நம்பருக்கு வேணாலும் இப்போ 1 1 10 கொடுத்தேன்னா 2 ஆலையும் டிவைட் ஆகும், 5 ஆலையும் டிவைட் ஆகும், 11 ஆல டிவைட் ஆகும். சோ அதுவே வந்து இப்போ 1 1 3 அப்படின்னு கொடுத்தேன்னா இட் இஸ் பிரைம். சோ இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணணும். சோ அந்த நம்பர் 1 ஆலையும் அதே நம்பராலையும் தான் டிவைட் ஆகுதா அப்படின்னு எப்படி செக் பண்றது? என்ன லாஜிக்? இப்போ 5ன்னு ஒரு நம்பர் இருக்கு. நான் என்ன பண்ணணும்? 1ல இருந்து 5 வரைக்கும் எல்லா நம்பரையும் எடுத்து அந்த நம்பர் வந்து 5 டிவைட் பண்ணுதா அப்படின்னு நான் செக் பண்ணணும். ரைட்டா? சோ அப்படி 1 வந்து பாத்தீங்கன்னா எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணும். அப்படிதானே? எனி நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 1. இது உண்மையா இல்லையா? கரெக்ட் சார். எல்லா நம்பரும் 1 ஆல டிவைட் ஆகும். அப்ப அதை போய் நான் டெஸ்ட் பண்றது வேஸ்ட். ஏன்னா எனக்கு தான் தெரியுமே எல்லா நம்பரும் 1 ஆல டிவைட் ஆகும். அப்ப அதை விட்டுறலாம். 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ 2ல இருந்து எந்த நம்பர் சொல்றேனோ அந்த நம்பர் வரைக்கும் 5ன்னு சொன்னேன்னா 5 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் எடுத்து இது வந்து 5 டிவைட் பண்ணுமா, 2 5 டிவைட் பண்ணுமா, 3 5 டிவைட் பண்ணுமா, 4 5 டிவைட் பண்ணுமா, 5 5 டிவைட் பண்ணுமா நான் செக் பண்ணுவேன். இது செக் பண்ணும்போது எனக்கு வந்து எத்தனை நம்பர் டிவைட் பண்ணுது அப்படின்னு நான் பார்க்கணும். எத்தனை நம்பர் டிவைட் பண்ணியிருந்தா பிரைம், எத்தனை நம்பர் மேல டிவைட் பண்ணியிருந்தா அது நாட் பிரைம். நான் சொல்ற क्वेश्चन தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப 5ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா 2ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரும் எடுத்துக்கிறேன். 2 3 4 5. ரைட்டுங்களா? இப்ப 5 என்ன பண்றேன்? 2 ஆல டிவைட் பண்ணி பாக்குறேன், டிவைட் ஆகுதா? அடுத்து 3 ஆல டிவைட் பண்ணி பாக்குறேன், அடுத்து 4 ஆல டிவைட் பண்ணி பாக்குறேன், அடுத்து 5 ஆல டிவைட் பண்ணி பாக்குறேன். எத்தனை நம்பர் டிவைட் பண்ணும் எக்ஸாக்ட்டா? 3 நம்பர் 4 டைம்ஸ் பண்ணனும் சார். 5ன்ற நம்பர் 2 3 4 and 5 4 டைம்ஸ் பண்ணனும் சார். 4 டைம்ஸ் பண்ணனும். எந்த நம்பர் எக்ஸாக்ட்டா 5 டிவைட் பண்ணும்? 5 5ன்ற ஒரு நம்பர் மட்டும் தானே. 2 3 4 டிவைட் பண்ணுமா? 3 நம்பர் பண்ணாது சார். 2 வந்து 5 டிவைட் பண்ணாது, 3யும் 5 டிவைட் பண்ணாது, 4ம் 5 டிவைட் பண்ணாது. ஆனா 5 மட்டும் என்ன பண்ணும்? 5 எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணும். அப்ப ஒரே ஒரு நம்பர் மட்டும் அப்படி எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணுச்சுன்னா நான் அதை பிரைம்னு சொல்லலாமா? இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்ப 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவேன்? 2 3 4 5 6 5 நம்பர் எடுத்துக்குவேன். சோ 6 என்ன பண்ணுவேன்? 2 ஆல டிவைட் ஆகுமா? ஆகும் சார். 3 ஆல டிவைட் ஆகுமா? ஆகும் சார். ஆகும். 4 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. 5 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. 6 ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ 2 3 6 மூணு நம்பரால அது டிவைட் ஆகுது. அப்ப அது பிரைமா? நான் பிரைம்.
பிரைம் இல்லையா? அப்ப பிரைம் நம்பர்னா ஒரே ஒரு நம்பரால தான் டிவைட் ஆகும், அது தன்னாலேயே டிவைட் ஆயிக்கும். ஆனவா பிரைம் நம்பர் இல்லாத நம்பர்னா மோர் தென் ஒன் டைம்ஸ் என்ன ஆகும், டிவைட் ஆகும். இந்த லாஜிக்கை தான் என்ன பண்றாங்க ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறாங்க. இந்த நான் சொன்ன லாஜிக் புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். ஓகே. இப்ப அந்த லாஜிக்கை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு ப்ரோக்ராமா எழுதியிருக்காங்க. பட் இப்போ புதுசா ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம் சார். அந்த கான்செப்ட் வந்து சி ஓரியன்டா. இது வரைக்கும் நம்ம பார்க்காத கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராம்லாம் வேற, இனிமேல் நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம்லாம் இப்படிதான் இருக்கும். எப்படின்னா உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருக்கும். 8ல இருந்து வேற மாதிரி இருக்கும். அது வேற மாதிரி என்னதான் நான் இப்ப சொல்ல போறேன். ரைட்டுங்களா? சோ புதுசா கவனிக்கிற மாதிரி கூட நீங்க கவனிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 2 லைன் நமக்கு தெரியும், IO ஸ்ட்ரீம் யூசிங் namespace std. இல்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரைட்டா? சோ அந்த கிளாஸுக்குள்ளார வந்து நம்ம சில வேலைகள்லாம் பார்க்க போறோம். அப்புறம் மெயின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், எப்போதும் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளதான் எழுதுவோம். மெயின்குள்ள வந்து எழுதுறதுதான் எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப என்ன பண்ணுவோம், மெயினை வந்து நம்ம வீட்டுல எப்படி மெயின் ஸ்விட்ச் இருக்கு அந்த மாதிரி வந்து நான் அதை பயன்படுத்த போறேன். அந்தந்த ரூமுக்கு தனித்தனியா கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு ரூம் கண்ட்ரோல் வந்து கிளாஸ்ன்னு நான் சொல்ல போறேன். நீங்க ஆக்சுவலா நான் ஒரு கிளாஸ் தான் எழுதியிருக்கேன், ஆனா நீங்க வந்து எத்தனை கிளாஸ் வேணாலும் எழுதலாம். இப்போதைக்கு எப்படி நம்ம எடுத்துக்க போறோம்னா, ஒரு வீட்டுல வந்து ஒரு ரூம் இருக்கு, ஒரு மெயின் ஸ்விட்ச் இருக்கு, ரைட்டா? இப்படி நான் வச்சுக்கோங்க. அந்த ஒரு ரூம் நான் என்ன சொல்றேன்னா கிளாஸ்ன்னு சொல்றேன். அந்த மெயின் ஸ்விட்ச் வந்து மெயின் அப்படின்னு சொல்றேன், ரைட்டா? அந்த ஒரு ரூம்க்கு வந்து ஒரு பேர் வைக்கணும் இல்லையா, அது வந்து கிளாஸ் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ரூமோட பேர் வந்து நம்பர். அதுக்குள்ள என்ன பண்றேன், சோ பிரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துட்டு அதுல வந்து சில வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. சோ வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து பிரைவேட். பிரைவேட்னா என்ன அர்த்தம், நமக்கானது. அதே மாதிரி இந்த ரூமுக்கானது அப்படிங்கிறது தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள இருக்கிற ஐட்டம் வந்து கிச்சனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் கரெக்டா இருக்கும். அதை வந்து வெளியே வேற எங்கேயாவது நம்ம போட்டோம்னா நம்ம வந்து அன்னெசரியா பண்ணிட்டோம்னு சொல்லுவோம். சோ வெளியே எங்கேயும் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு நம்மளே நினைப்போம் இல்லையா, அது ப்ரோக்ராம்ல சொல்லணும், இதை வெளியே எங்கேயும் எடுத்துட்டு போகாதீங்க, இது இங்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ண பிரைவேட்னு சொல்றேன். சோ இது வந்து இந்த கிளாஸுக்குள்ள பிரைவேட், இந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த 3 வேரியபிள் இங்க டிக்ளேர் பண்றோம். அடுத்து வந்து பப்ளிக், இது வந்து எங்க வேணா எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்றது பப்ளிக்னு சொல்லுவோம். அந்த பப்ளிக்ல என்ன பண்றாங்க பாருங்க, இந்த கிளாஸ் நேம்லயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறாங்க, நம்பர் ஆஃப். அதுக்குள்ள பாருங்க s = 0, எஸ்ன்ற வேல்யூக்கு வந்து 0ன்னு வச்சுக்கிறாங்க. ஏன் வந்து அந்த கிளாஸ் பேர்லயே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறாங்கன்னா, இதை நான் தனியா கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, இது அந்த கிளாஸ்க்குள்ள போனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. சோ அதனால வந்து கிளாஸ் நேம்லயே ஃபங்க்ஷன் எழுதலாம். அதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸோட நேம்லயே ஒரு ஃபங்க்ஷன் நேம் எழுதுனா அதை வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஆக்சுவலா உங்க ப்ரோக்ராமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசிங் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் தான் ப்ரோக்ராமே. சோ கன்ஸ்ட்ரக்டர் தான் என்னன்னா, அந்த கிளாஸோட நேம்லயே ஃபங்க்ஷன் நேம் இருந்தா அதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். அதுதான் இங்க பண்ணிருக்காங்க. சோ எஸ்ஸோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கிட்டாங்க. அடுத்து பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்காங்க, void getter. voidனா என்னத்தோ ஒண்ணுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. சோ get data அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அதுல பாருங்க என்ட்ரி your நம்பர், எந்த நம்பருக்கு பிரைம் கண்டுபிடிக்கிறோமோ அந்த நம்பரை நான் வாங்கிட்டேன். அடுத்து புட் டேட்டால என்ன பண்றேன், அந்த நம்பரை நான் பிரிண்ட் பண்றேன். சோ cout யூஸ் பண்ணி. அடுத்து பாருங்க பிரைம் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் வாங்கியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணிருக்கேன், நான் ஏதாவது சொன்னேன் 1 வந்து எல்லாத்தாலையும் டிவைட் ஆயிடும், ரைட்டா? சோ அதனால என்ன பண்றேன், 2ல இருந்து ஆரம்பிச்சு n-1. ஏன்னா ஒரு நம்பர் தன்னால கண்டிப்பா டிவைட் ஆகும், அப்படிதானே? 5 கண்டிப்பா 5 ஆல டிவைட் ஆகும், 6 கண்டிப்பா 6 ஆல டிவைட் ஆகும், 8 கண்டிப்பா 8 ஆல டிவைட் ஆகும், 11 கண்டிப்பா 11 ஆல டிவைட் ஆகும். அப்போ 1ஐயும் தன்னையும் நான் விட்டுருவேன், ரைட்டா? 1ன்ற நம்பரையும் அதே நம்பரையும் நான் விட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு சொன்னா 2 3 4 தான் எடுக்கிறேன். 1ஐயும் 5ஐயும் நான் விட்டுறேன். ஏன்னா 5 வந்து 1 ஆலையும் டிவைட் ஆகும், 5 ஆலையும் டிவைட் ஆகும். 6ன்னு எடுத்துக்கிட்டா கூட 1 ஆலையும் டிவைட் ஆகும், 6 ஆலையும் டிவைட் ஆகும். சோ இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு அதனாலதான் n-1, ரைட்டா? இல்லைன்னா என்ன நான் போட்டிருக்கணும் இல்லையா, n-1. இப்ப அது டிவிசிபிள் ஆதான் செக் பண்ணும். எப்படி, அந்த என்னங்கிறது மாடுலஸ்னா என்ன பண்ணும், லாஸ்ட் கிளாஸ் படிச்சோமே, மாடுலஸ் என்ன சார் கொடுக்கும், மாடுலஸ் என்ன ஆன்சர் சார் கொடுக்கும், டிவிஷன்னா கோஷன் தரும், மாடுலஸ்னா பர்சன்டேஜ்ங்கிறது என்ன ஆன்சர் கொடுக்கும், லாஸ்ட் கிளாஸ் படிச்சோமே சார். ஸ்லாஷ் டிவிஷனுக்கு யூஸ் பண்ற ஸ்லாஷ் வந்து எனக்கு கோஷன்ட்ட கொடுக்கும் இல்லையா, ஒரு டிவிஷன் பண்றதுல, ரைட்? அப்போ
நமக்கு பெர்சன்டேஜ் என்ன சார் கொடுக்கும்? கோஷன்னா இன்னொரு ஆன்சர் என்ன சார் இருக்கு டிவிஷன்ல? டிவிஷன் பண்ணா 2 அவுட்புட் கிடைக்கும் இல்லையா? ஒன்னு கோஷன்ட், இன்னொன்னு டிவிடன். பேர் தெரியலையா? ரிமைண்டர். ரிமைண்டர்னு சொல்லுவோம் இல்லையா? டிவிஷன் பண்ணா மேல ஒன்னு எழுதுவோம், கீழே ஒன்னு எழுதுவோம் இல்லையா? கீழே கடைசியா ஒன்னு கிடைக்கும் இல்லையா? அது வந்து ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் தான் வந்து நமக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணா கிடைக்கும். ரைட்டுங்களா? சோ அந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம். சோ எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆச்சுன்னா ரிமைண்டர் வந்து எனக்கு 0ன்னு கிடைக்கும். ரைட்டா? அப்ப என்ன பண்றேன், அந்த n வேல்யூ இந்த i வேல்யூ நான் வந்து டிவைட் பண்றேன். அப்ப அது ரிமைண்டர் 0 வருதான்னு பாக்குறேன். 0 வந்தா என்ன பண்றேன், s ஓட வேல்யூ வந்து பிளஸ் ஈக்குவல் டு 1. அப்ப என்ன அர்த்தம், s ஈக்குவல் டு s பிளஸ் 1ன்னு அர்த்தம். அததான் அப்படி வச்சிருக்காங்க, s பிளஸ் ஈக்குவல் டு 1ன்னு. ரைட்டா? அப்ப s ஓட வேல்யூ வந்து 1 ஆட் ஆயிடும். என்ன பண்றேன், இப்ப 5ன்னு இன்புட் தந்தேன் அப்படின்னா 2ல இருந்து 4 வரைக்கும் எடுக்கும். சோ 5 வந்து 2 ஆல டிவைட் ஆகுதா, 3 ஆல டிவைட் ஆகுதா, 4 ஆல டிவைட் ஆகுதான்னு பாக்குறேன். சப்போஸ் டிவைட் ஆச்சுன்னா s ஓட வேல்யூ வந்து 0ல இருந்து எனக்கு 1 2ன்னு அந்த மாதிரி மாறி இருக்கும். ரைட்? இந்த மாதிரி வந்து எல்லா நம்பருக்கும் செக் பண்ணி முடிச்சுட்டு இஃப் s ஓட வேல்யூ 0வா இருந்தா கொடுத்திருக்க நம்பர் பிரைம், இல்லையா கொடுத்திருக்க நம்பர் வந்து நாட் பிரைம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கிளாஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா கிளாஸுக்குன்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. பிரைவேட் அப்படின்னு வேரியபிள் கொடுத்துட்டு பப்ளிக்ல கிளாஸோட நேம்லயே ஒரு ஃபங்க்ஷன் நேம் எழுதி s ஓட வேல்யூ 0ன்னு வச்சுட்டேன். ரைட்? கெட் டேட்டால நீங்க ஒரு நம்பர் வாங்குறீங்க, புட் டேட்டால அந்த நம்பரை பிரிண்ட் பண்றீங்க, பிரைம் டேட்டால அந்த நம்பர் பிரைமான்னு செக் பண்ணணும். சோ 2ல இருந்து n-1 குள்ள அந்த நம்பரை டிவைட் பண்ணி பாக்குறேன். டிவைட் ஆச்சு, எக்ஸாக்டா டிவைட் ஆச்சுன்னா எனக்கு s ஓட வேல்யூ வந்து 1 அதிகப்படுத்திட்டே இருப்பேன். ரைட்டா? சோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு s ஓட வேல்யூ 0வா இருக்கான்னு பாக்குறேன். 0வா இருந்தா எதாலையும் டிவைட் ஆயிருக்காது. சோ கொடுத்திருக்க நம்பர் பிரைம். 0வா இல்லனா இட் இஸ் நாட் அ பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ள எழுதிட்டேன். இப்ப மெயின் குள்ள பாருங்களேன், அந்த கிளாஸ் நம்பர்ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றாங்க. சோ அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பிரைம். அந்த ரூம்னா அந்த ரூம்குள்ள நீங்க தானே போவீங்க. சோ யூ ஆர் கன்சிடர் பி an ஆப்ஜெக்ட். சோ நீங்க போறீங்க, நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க, கெட் டேட்டா அப்படிங்கறத கூப்பிடுறீங்க, அடுத்து வந்து பிரைம் டேட்டாவை கூப்பிடுறீங்க, அடுத்து புட் டேட்டாவை கூப்பிடுறீங்க. சோ நீங்க அந்த ரூம்குள்ள போய் நீங்க ஏதாவது செய்வீங்களா, லைட் போடுவீங்க, ஃபேன் போடுவீங்க, உட்கார்ந்துருப்பீங்க, ஏதாவது வேலை பார்ப்பீங்க இல்லையா? சோ என்னென்னலாம் வேலை பார்க்கலாங்கிறதா இங்க ஃபங்க்ஷனா எழுதிருக்கேன். சோ என்னென்ன வேலை பார்க்கறீங்கிறத இங்க நீங்க கூப்பிடுறீங்க. சரி, நீங்க வந்து பிரைம் அந்த ஒரு கிளாஸ்க்குள்ள போறீங்க, நீங்க பிரைம், நீங்க வந்து கெட் டேட்டாவை கூப்பிடுறீங்க, அடுத்து பிரைம் டேட்டா, அடுத்து புட் டேட்டாவை கூப்பிடுறீங்க. ரைட்? இதுதான் சார் வந்து ப்ரோக்ராம். ரைட்? பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம். சோ அந்த ப்ரோக்ராம் காப்பி பண்ணிட்டேன், இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன், இன்டராக்டிவ் மோட் மாத்தியாச்சு, இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட அவுட்புட்ல சோ நமக்கு வந்துச்சு என்ட்ரி ஆன் நம்பர்னு கேக்குது, 5ன்னு என்டர் பண்றேன். சோ இந்த 5ங்கிறது வந்து the given number is a prime number அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, புட் டேட்டால இருக்க அந்த 5ங்கிறத பிரிண்ட் பண்ணுது. சோ இந்த பிரைம் நம்பர் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு சோ திரும்ப எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ வந்து நான் 6ன்னு கொடுக்குறேன். So 6 is not a prime number அப்படின்னு சொல்லி எனக்கு இங்க பிரிண்ட் பண்ணுது. சோ எப்படி இந்த இதுல வந்து நான் இங்க நம்பர் கொடுத்து அது பிரைமா இல்லையான்னு சொல்லுச்சு. இங்க இதுக்குள்ளேயும் ப்ரோக்ராம் தான் எழுதிருப்பாங்க. அது எப்படி அந்த ப்ரோக்ராம் எழுதுறாங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். ரைட்? இது புரிஞ்சுதா சார்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் சார். டவுட் இருந்ததுன்னா தாராளமா கேளுங்க. இஃப் நாட் கடைசி ப்ரோக்ராம் போயிடலாம். Any doubts? இல்ல சார், லாஸ்ட் ப்ரோக்ராம் போவோம். ஓகே, ஃபைன். சரி, நான் முடிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ரைட்? இந்த கடைசி ப்ரோக்ராம், இன்னைக்கான கடைசி ப்ரோக்ராம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மந்த், இயர், டேட் இந்த மூணுத்தையும் இன்னையோட மந்த், இயர், டேட்டை நீங்க இன்புட்டா வாங்கி நீங்க பிரிண்ட் பண்ணணும் யூசிங் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு போன ப்ரோக்ராம்லயே பார்த்துட்டோம். அதுதான் இங்கேயும் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அது என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரைட்? சோ என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லைன் நமக்கு தெரிஞ்சது. இப்ப கிளாஸ்
என்ன பண்றாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரூம் மாதிரி டேட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். பிரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு, மந்த், இயர், டீனு வேரியபிள் வச்சுக்கிறாங்க. இது என்னன்னு பார்ப்போம். பப்ளிக்ல கெட் டேட்டா என்னது, டேட் வாங்குறேன், மந்த் வாங்குறேன், இயர் வாங்குறேன். உங்ககிட்ட வந்து டேட்டு, மந்த், இயரை இன்புட் வாங்குறேன். ரைட்டா, புட் டேட்டால வந்து அதை பிரிண்ட் பண்றேன். சி அவுட்ல டேட்டு அண்டர்ஸ்கோர் மந்த் அண்டர்ஸ்கோர் இயர்னு நான் வந்து அது டுடேஸ் டேட்னு பிரிண்ட் பண்றேன். அவ்வளவுதான் கிளாஸ்க்குள்ள எழுதியிருக்காங்க. ரைட், இந்த கிளாஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா கெட் டேட்டான்ற ஃபங்க்ஷனுக்குள்ளார டேட், மந்த், இயர் வாங்கிட்டோம். புட் டேட்டாங்கிறதுக்குள்ளார அதை பிரிண்ட் பண்ணிட்டோம். ரைட், இப்ப மெயின்குள்ள பாருங்க, அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், நீங்க தானே ஆப்ஜெக்ட், ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அதை நான் இங்க பேர் வச்சுக்கிறேன். ஸோ டி டாட் கெட் டேட்டா, டி டாட் புட் டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்புட் வாங்கி அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிடும். இதுல என்னன்னா, நான் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியலாம். பட் ஆனா வந்து நம்ம படிக்கும் போது இதே மாதிரி லாஜிக் புரிஞ்சு நம்ம படிச்சுக்கிட்டோம்னா ஈஸியா படிச்சிடலாம். பட் என்ன அப்படின்னா வந்து அச்சு பிசுறாம இங்க என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அதே ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வரதுல பிரச்சனை ஆயிடும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு டேட் வந்து 3/12/2020. ஸோ முதல் டேட் கேக்குது. ஸோ 3. அடுத்து வந்து எனக்கு மந்த் கேட்கும், அது வந்து 12. அடுத்து வந்து எனக்கு இயர் கேட்கும், அது வந்து 2020. ஸோ அப்ப என்ன பண்ணோம், டுடேஸ் டேட் இஸ் 3/12/2020 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ரைட்டா, ஸோ இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா சார் என்ன ப்ரோக்ராம் பண்ணோன்னு? புரிஞ்சுது சார். ஓகே, ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் நிறைய ப்ரோக்ராம்ஸே நம்ம பார்த்துட்டோம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம், பேஷண்ட் ரெக்கார்டு யூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். ரெண்டாவது வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம். மூணாவது வந்து கியூப், சிலிண்டர், ரெக்டாங்கிளோட வால்யூமை பிரிண்ட் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கான்செப்ட் வச்சு பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரைமாலியான்னு கன்ஸ்ட்ரக்டர்ன்ற ஒரு விஷயத்த வச்சு பார்த்தோம். அப்புறம் டேட்டு, மந்த், இயர் அந்த லாஜிக் வச்சு பிரிண்ட் பண்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். ரைட், என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம 5 ப்ரோக்ராம் பார்த்திருக்கோம். கான்செப்ட் வைஸ் ஈஸியா இருக்கலாம். இப்போ நான் உங்களோட சூழ்நிலைக்கு வரேன். இப்போ ஆக்சுவலா வந்து உங்களுக்கு இது கண்டிப்பா ரொம்ப புதுசா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் எனக்கு ஏற்கனவே பரிச்சயமானதுனால நான் கொஞ்சம் ஈஸியா இதுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். பட் இது உங்களுக்கு டோட்டலா புதுசு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம பார்க்கணும். சார் உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்து ஹைலைட் பண்றாரு, நம்ம 2 ப்ரோக்ராமாவது அவுட்புட் காட்டணும், அப்படி இருந்தாதான் நம்மளால பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதுலாம் சொல்றாரு. ரைட், இதுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் ஆகணும் இல்லையா, நமக்கு புதுசு அப்படிங்கிறதுனால. ஸோ அதனாலதான் வந்து நாங்க சீக்கிரமா வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதுன்னு சொல்லி முடிச்சிடறோம். நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுல நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், நீங்க நிறைய எரர்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறீங்களா, அதுல பார்க்கும் போது எனக்கு என்ன தெரியுதுன்னா இதுல இருக்கிற மாதிரியே ஆக்சுவலா நீங்க டைப் பண்ணணும். கஷ்டம் தான், ஒரு இதுல இமேஜை பார்த்துட்டு இன்னொரு இதுல டைப் பண்றது கஷ்டம் தான். பட் நீங்க டைப் பண்ணி பழகணும் சார். ஏன்னா நம்ம டைப் பண்ணும்போது கரெக்டா டைப் பண்ணணும். இப்ப என்னன்னா பார்த்து டைப் பண்றீங்க, அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு இதை பார்க்காம டைப் பண்ணி நமக்கு அவுட்புட் வர வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஒண்ணு அந்த ப்ரோக்ராம மனப்பாடம் பண்ணணும், இல்ல இந்த ப்ரோக்ராம் இப்படி இருக்குன்ற லாஜிக்கு புரிஞ்சாத படிக்கணும். ரெண்டுல ஏதோ ஒரு வரியை நீங்க செஞ்சே ஆகணும். மனப்பாடம் பண்ணியோ இல்ல அதை புரிஞ்சு படிச்சோ ஒரு ப்ரோக்ராம நீங்க வந்து அப்படியே டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் காட்டணும். ரைட், சோ உண்மையிலே வந்து உங்களுக்கு இப்ப அது சேலஞ்சிங்கான டாஸ்க். நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாமே வந்து சேலஞ்சிங் டாஸ்க். சோ உங்களுக்கு சேலஞ்சா அது முன்னாடி இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஆக்சுவலா இன்னும் ஒரு கிளாஸ் நம்ம கிடைச்சதுன்னா இன்னும் பாக்கி இருக்கிற 4 ப்ரோக்ராம்ஸும் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த லேபுக்கான எல்லா ப்ரோக்ராம்ஸும் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடும். அடுத்து என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து இத்தனை ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம வந்து நம்ம டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து 2 ப்ரோக்ராம் 3 ப்ரோக்ராமா நம்ம படிச்சு பார்க்காம எழுதி இல்ல டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம திரும்ப திரும்ப இதை படிச்சு எழுதி பார்க்கறோமோ அந்த லாஸ்ட் எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஆக்சுவலா நமக்கு வந்து செமஸ்டர் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சதுனால எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிசம்பர்ல வந்துட்டோம், ஜனவரி எண்ட்ல வந்து நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மாசம் எத்தனை கிளாஸஸ் வரும்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு வாரத்துக்கு ஒரு கிளாஸ், ஒரு மாசத்துக்கு 4 வாரம் இல்ல 5 வாரம் தான் வரும். ஸோ ஒட்டுமொத்தமாவே நமக்கு இன்னும் ஒரு 9 கிளாஸோ என்னமோ தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வளவு கிளாஸஸ் வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால என் சைட்ல இருக்க ரிக்வஸ்ட்
ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு டிசம்பர் 3 இருக்கு. டிசம்பர் ஒரு 15ஆம் தேதிக்குள்ள வந்து தயவு செஞ்சு எல்லா ப்ரோக்ராம்ஸையும் கொஞ்சம் டைப் பண்ணி அவுட்புட் வர மாதிரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ரைட், நீங்க ஒரு வாட்டி டைப் பண்ணி எல்லா ப்ரோக்ராமுக்கும் அவுட்புட் வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகே இந்த ப்ரோக்ராம்லாம் ரைட்டு அப்படின்னு உங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டு ப்ரோக்ராமா படிச்சு அந்த கிளாஸ் அவர்ல நம்ம டெஸ்ட் எழுதி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஃபைனல் எக்ஸாமுக்கு ஈஸியா இருக்கும். ரைட், சோ இதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸுக்கு நான் சொல்ல நினைக்கிறது. இதுல ஏதாவது டவுட்டோ சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நான் அடுத்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்னு சொல்றேன். சார் இப்ப ஜனவரி எண்டுல எக்ஸாம்னா மத்த எக்ஸாம் அந்த மாதிரி வந்துருமா சார், இல்ல இது C++ மட்டும்? தோராயமா சொல்றேன், ஜனவரி எண்டுன்னு சொல்லிட்டு இன்னும் கரெக்டான அகாடமிக் பிளான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம அடுத்த செமஸ்டர் ஆரம்பிக்கணும் இல்லையா, அடுத்த செமஸ்டர் எண்டுல ஆக்சுவலி வந்து நம்ம தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ஸ் வேற இருக்க போகுது. ஸோ சீக்கிரமா அந்த செமஸ்டர் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஹரிபரியா இருக்கிறப்ப இந்த செமஸ்டர் சீக்கிரமா முடிச்சாதான் அடுத்த செமஸ்டர் ஆரம்பிக்கும். நான் சூழ்நிலையா தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துட்டோம்னா இட் வில் பி ஈஸி. ரைட்டா, சோ அதனால நம்ம இப்பதானே ஜாயின் பண்ணோம், அதுக்குள்ள பரிச்சையா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா ஃபீல் பண்ற மாதிரி தான் நடக்கும். அதனால நம்ம அதுக்கு ரெடி ஆயிக்குவோன்னு ஒரு இன்புட் அட்வான்ஸா கொடுக்குறேன். பட் ஷெட்யூல் உங்களுக்கு பின்னாடி கிடைக்கும். ரைட், சரி. இப்ப ஆக்சுவலா நான் போன கிளாஸ் வரைக்கும் 4B வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தேன் இல்லையா, எத்தனை பேர் 4B வரைக்கும் முடிச்சிருக்கீங்க? யார், நான் ஒவ்வொருத்தரா கூட கேக்குறேன் சார், நீங்க சொல்லுங்க. மணிகண்டன் சார் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். எல்லாமே 4B வரைக்கும் முடிச்சிட்டீங்களா? எஸ் சார் எல்லாமே முடிச்சாச்சு சார். எல்லாத்துக்கும் அவுட்புட் வந்துருச்சா? வந்துருச்சு சார். ஓகே, குட். கார்த்தி சார் முடிச்சிட்டேன் சார். ஓகே, சூப்பர். விஜய் சார் ஒண்ணு மட்டும் தான் சார் போட்டேன், மிச்சம் வரல சார், எரர் காமிக்குது நிறைய. ரைட், அத இப்ப 2 பேர் முடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, சோ நீங்க ஒண்ணு வாட்ஸ்அப் குரூப்ல எங்க கிட்ட கேட்கலாம், இல்ல உங்க கிளாஸ்மேட்ஸ் அவங்க முடிச்சிருக்காங்க, அவங்க எப்படி அவங்களுக்கு அவுட்புட் வந்தது, என்ன டைப் பண்ணீங்கன்னு கூட கேட்டு வாங்கி பண்ணலாம் சார். ஏன்னா என்ன எரர் வருதுன்னு சொல்லி நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அது என்ன கரெக்ட் பண்ணணும்னு பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்க டைப் பண்ண ப்ரோக்ராம எங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அதுல என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு எங்களால சொல்ல முடியும். சரி சார். ரைட்டுங்களா, சோ நீங்க எரர் வந்துருச்சுன்னா அப்படியே வச்சுக்காதீங்க. ஐ அடிக்கிறேன் சார், ஐ மட்டும் எரர் காமிக்குது சார் சில சமயம். ரைட், அதான் நீங்க வந்து அந்த ப்ரோக்ராம காப்பி பண்ணி ஒண்ணு எங்க கிட்ட கொடுங்க, இல்ல உங்க கிளாஸ் இப்ப முடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க அவங்க கிட்ட கூட கொடுத்து என்ன தப்புன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணி அவுட்புட் ரெடி பண்ணுங்க சார். சரி சார். ரைட்டுங்களா. விஜய் பாலாஜி சார்? எஸ் சார், கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கௌதம் சார்? சார் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். எல்லாத்துக்கும் அவுட்புட் வந்துருச்சு அப்படிதானே சார்? வந்து சார் அன்னைக்கே 3B வரைக்கும் 4A வரைக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்கேன். 4B முடிச்சிட்டீங்களா சார்? முடிச்சிட்டேன் சார். ஓகே, சூப்பர். ஆனந்தகுமார் சார்? எஸ் சார். முடிச்சிட்டீங்களா சார்? இல்ல சார் பண்ணல. எத்தனை சார் முடிச்சிருக்கீங்க சார்? 2 போட்டேன் சார், ஒண்ணுல எரர் வந்தது 3Bல. அது சரி அப்படியே அதை இது பண்ணிட்டே இருந்தேன் சார், பார்த்து முடிச்சிட்டேன் சார். சார் ரைட், முடிச்சிருவீங்கன்னு தெரியும், இல்லைன்னா நாங்க முடிக்க வச்சிருவோம். பட் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது சார். சோ இப்ப ஆக்சுவலா பாருங்க நிறைய பேர் முடிச்சிருக்காங்க கிளாஸ்ல, நீங்க அவங்க கிட்ட இருந்து கூட ஹெல்ப் கேட்டு நீங்க முடிக்க ட்ரை பண்ணுங்க சார். ஓகே சார். சரிங்களா. பாலாஜி கிருஷ்ணன் சார் முடிச்சிட்டீங்களா சார்? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வந்து சார், செகண்ட் இதுக்கு வந்து எரர் காட்டுது சார், அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கேன் சார். இந்த சண்டே போடணும் சார். சரி, ஓகே. சண்டே போடும் போது யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பும் கேட்டுக்கலாம், இல்ல எங்களோட ஹெல்ப்பும் கேட்டுட்டு கொஞ்சம் முடிக்க ட்ரை பண்ணுங்க சார். ஓகே சார். தந்தீஸ்வரன் சார்? சார் எவ்வளவு சார் முடிச்சிருக்கீங்க? சார் நான் ஒரு 3 ப்ரோக்ராம் போட்டிருக்கேன் சார், ஞாயிற்றுக்கிழமை முடிச்சிருக்கேன் சார். சரிங்க சார். கோகுல் நடராஜ் சார்? சார் நான் 2 கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார். 2 நான் ஆக்சுவலா 5 ப்ரோக்ராம் முடிச்சிருக்கேன் சார். 5 இல்ல அதுக்கு மேலேயே முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம். ஓகே சார். மகாமணி சார்? லைன்ல இருக்கீங்களா? சரி, ஆளை காணும். ஓகே, சரி. இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் 2 ப்ரோக்ராம் இன்னைக்கு நான் பார்த்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு. ஒரு ப்ரோக்ராம் முடிக்கலாமா?
பண்ணலாம் சார். ரைட், நான் இப்ப வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க வந்து லைன்லயே இருங்க. அந்த ஆன்லைன் டூல்ல போய் வந்து அந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணி பண்ணுங்க. நான் உங்களுக்கு இப்ப வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன் சார். ரைட், ஓகே சார். ஓகே. இருங்க, 2 minutes டைம் கொடுங்க, நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். ஆக்சுவலா இப்ப நான் 5th ப்ரோக்ராம் ஷேர் பண்ணிருக்கேன் சார். கொஞ்சம் அது கஷ்டம், 20 நிமிஷத்துல எல்லாம் கண்டிப்பா முடிக்க முடியாது. அதனால நான் இப்ப அடுத்த 6th ஷேர் பண்றேன், அதை வந்து பண்ணுங்க. ஏன்னா 6 கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஈஸியானதை பண்ணுவோமே. சிக்ஸ்த் ப்ரோக்ராம் ஷேர் பண்றேன் சார். நீங்க 6th பார்த்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒர்க் பண்றதுக்கு.
8:30க்குள்ளார அந்த 6th ப்ரோக்ராம் மட்டும் எல்லாரும் டைப் பண்ணி முடிங்க சார். ஏதாவது எரர் வந்ததுன்னா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க, நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். தங்கவேல் சார். சார் சொல்லுங்க சார். சனிக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீயா? சனிக்கிழமை ஃப்ரீ தான் சார். அப்ப சனிக்கிழமை நான் கேட்டு மாத்தவா? நான் கேட்டு கண்டிப்பா சார். ஓகே, அப்ப சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பார்ப்போம், எப்படின்னு பாத்துக்கலாம். நம்ம செவ்வாய்க்கிழமை கிளாஸ் இருக்கு, சனிக்கிழமை இப்போதைக்கு பார்ப்போம். ஓகே ஓகே ஃபைன். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் சார். நான் வெளியே போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே. ஒரே ஒரு நிமிஷம் சார். யாராச்சும் வந்து நான் வாட்ஸ்அப்ல இப்ப இன்னைக்கு நான் பார்த்தா அத்தனை ப்ரோக்ராமோட இமேஜஸும் போட்டுட்டேன். ஏதாவது இமேஜ் உங்களுக்கு கிளியரா இல்ல ஜூம் பண்ணி பார்க்க முடியலன்னா அந்த மெசேஜ் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ரிப்ளை பண்ணி நாட் கிளியர்னு போடுங்க. ஸோ தட் நான் கிளியரா அந்த இமேஜ் நான் கொடுக்குறேன். யாராச்சும் செக் பண்ணி சொல்ல முடியுமா? யாராச்சும் செக் பண்றீங்களா சார்? பாக்குறேன். ஓகே. ஓகே சார், எல்லாம் விசிபிளா தான் சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.
சார் ரிசல்ட் வந்துருச்சு சார். வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கிறேன். சூப்பர் சார். அதே மாதிரி நீங்க அடுத்த ப்ரோக்ராம் டைப் பண்றதுனா டைப் பண்ண ஆரம்பிக்கலாம் சார். ஓகே சார். ஓகே. மற்றவங்களும் கொஞ்சம் சீக்கிரமா இதே மாதிரி முடித்து ஷேர் பண்ணுங்க.
சார் முடிச்சிட்டீங்களா? ஒரு ப்ரோக்ராம் முடிக்க போற தருவாயில யாராச்சும் இருக்கீங்களா? அவுட்புட்ல ஒரு எரர் வந்திருக்கு சார். 2 இடத்துல ஆட் போட்டிருக்கேன், அதனால அதை கரெக்ட் பண்ணிட்டேன். எத்தனை பேர் சார் எரரோட போராடிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் முடிச்சிருக்கீங்க? சார் எரர் தான் சார் வருது. டைப்லாம் பண்றேன் சார், எரர் வருது சார். அதான் அந்த எரர் கரெக்ட். அந்த எரர்லாம் என்னன்னு நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மகாமணி இருக்கீங்களா? சார் அப்ப கூட்டம் காணும் நீங்க. சரி 4B வரைக்கும், சரி 4B வரைக்கும் கொடுத்திருந்தேனே, எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? முடிச்சிருக்கேன் சார். அந்த வாட்ஸ்அப்ல டைம் கொடுத்தாங்க சார். கிளியரா கேட்கல சார். எவ்வளவு ப்ரோக்ராம் சார் முடிச்சிருக்கீங்க? பழைய ப்ரோக்ராம்ஸ் பழைய ப்ரோக்ராம் முடிச்சிருக்கேன் சார் எல்லாமே. எத்தனை முடிச்சிருக்கீங்க? டைம் எடுங்க சார். ஒன்னு டைப் பண்ணு. சரி, கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க. ஏன்னா கிளாஸ்ல நிறைய பேர் முடிச்சிட்டாங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் கேட்டாவது வந்து லேர்ன் பண்ணி முடிக்கிற மாதிரி பாருங்க சார். ஓகே. இப்ப நம்ம குரூப்ல ஃபர்ஸ்ட் எரர் போட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா C is equal to M minus n க்கு அப்புறம் செமிகோலன் போடணும் இல்லையா? M star n, M divided by n, அந்த செமிகோலன் எல்லாம் கரெக்டா போட்டுருங்க. ரைட், அதுதான் எரர்னு அங்க காட்டுது. ரெண்டாவதா போட்டிருக்கவங்க வந்து அதுல பாத்தீங்கன்னா சி அவுட் ஸ்டேட்மெண்ட்ல அடிஷன் வேல்யூஸ்ல வந்து ஆரம்பிக்க டபுள் கோட்ஸ், ஆனா முடிக்கிறது டபுள் கோட்ஸ் கொடுக்காம சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதை நீங்க கரெக்ட் பண்ணணும். ஆக்சுவலா எஸ்பின்ற வேரியபிள்ல ஏதோ தப்பு காட்டுது. மேல ஃபங்க்ஷன்ல எஸ்பி ஏன் அங்க தப்பு காட்டுது? SB is equal to sum of A, B தான். ஃப்ளோட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்பேஸ் ஏதாவது விட்டுருக்கீங்களான்னு பாருங்க சார். இந்த எஸ்பின்ற வேரியபிள் தான் எரர் காட்டுது. அடுத்த எரர் போட்டிருக்கோம். ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிறது உங்க ப்ரோக்ராம்ல இருக்கான்னு பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைன் அது இல்லாதனா தான் சி அவுட் இது எல்லாமே தப்பு காட்டும். ஆட் சப் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. அடுத்த அவுட்புட் டேட் சார். மற்றவங்களும் அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. ரைட், ஓகே. ஆக்சுவலி எங்க டைம் கரெக்டா ஆயிடுச்சு.
நீங்க தயவு செஞ்சு இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னாடியாவது ஒரு 2 ப்ரோக்ராமாவது முடிங்க. நம்ம 5 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 2 ப்ரோக்ராம்ஸ். அடுத்த கிளாஸ்க்கு வர்றதுக்குள்ள வந்து ட்ரை டு கம்ப்ளீட் ஆல். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போங்கிறது பிரகாஷ் சார் ஃபைனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. அட்டண்டன்ஸ் நான் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்ணிட்டேன் டூல் யூஸ் பண்ணி. ஸோ நான் அதே பிரகாஷ் சாருக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ரைட். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கனெக்டிங். ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம், இல்லை அப்படின்னா யூ கேன் லீவ் த மீட்டிங். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.